நம்ம ஏன்னா கேட்டு உங்களுக்கு முன்னாடி இருந்து தெரியணும்னு சொல்லி வச்சிருப்பேன். சரி, ஆரம்பிங்க ஆரம்பிங்க. எதுக்காக சிரிக்கிறோம் என்றால், கிரேகு போட மறந்து நான் பாட்டுக்கு பழைய கதையை உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து திரும்ப கிரேகு போட்டிருக்கோம் நண்பர்களே. ஸோ வந்து யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். திரும்ப அதை சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, கடைசியா நம்ம எங்க முடிச்சிருந்தோம், மதுரை மாநகர்ல வந்து கதை முடிஞ்சிருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. முதல்ல இதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். கேப் வந்து அதாவது எபிசோடு வந்து உங்களுக்கு வேற ஒரு எபிசோடு தான் கேப் இருக்கிற எபிசோடா வரும். இது எனக்கு தெரிஞ்சு வரிசையா வந்துடும். இருந்தாலும் வந்து ஏன் இந்த கேப்னா, வாழ்க்கையில் சில பல சிக்கல்கள் நிறைய வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து கேப் விட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எங்க விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆன்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். இது வந்து வேல்பாரி புக் ரீடிங் செஷன் 11 சாப்டர் வந்து 31ல இருந்து 33 வரை படிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எவ்வளவு தூரம் படிக்கிறேன்னு பார்ப்போம். ஓகேவா? வேல்பாரி ரொம்ப அருமையா போய்கிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து என்னைய வந்து சங்கில ஏறி மிதிக்காத குறையா கேட்டாங்க. பட் வந்து எனக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல கூட டைம் இல்லாமே போயிடுச்சு இடையில வந்து. அதனால எல்லாரும் மன்னிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வேல்பாரியை வந்து திரும்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த வரவேற்புக்கு எல்லாருக்கும் நன்றி. இப்போ வந்து கடைசியா வந்து மதுரை மாநகர்ல இந்த கதை வந்து முடிஞ்சிருந்துச்சு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதுல வந்து பொற்சுவைக்கு வந்து கல்யாணம் நடக்குது. ஓகேவா? பொற்சுவை யாருன்னா சூழ்கடல் முதுவனோட பொண்ணு. சூழ்கடல் முதுவன் யாரு? அவர் தான் வந்து மதுரையோட வணிகத்தை ஒத்த கையில வச்சு இது பண்ணிட்டு இருக்காப்புல. வணிகர்களோட தலைவர் அவர் தான். அவர் இல்லாம எதுவுமே அங்க அசையாதுன்ற மாதிரி அந்த வணிகத்துல வந்து அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு அரச குடும்பத்திலே, பாண்டிய அரச குடும்பத்திலே கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அவரோட பொண்ணை வந்து. ஸோ இப்படி வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் வளர்ந்துருக்குது அங்க வந்து. பாண்டிய அரச குடும்பமும் பாண்டிய வணிகர் குலமும் ஒன்னா சேர போது, அதுல வந்து பாண்டிய அரச குலத்தோட இளவரசனான பொதிய வெப்பனுக்கு பொற்சுவையை மனம் முடிக்க போறாங்க. இதுதான் ஆக்சுவலா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கல்யாணம் வந்து திருவிழா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து மதுரையை பொறுத்தமட்டில் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை வந்து எப்பயுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே புகழ்ற லெவலுக்கான ஒரு கல்யாணமா போய்கிட்டு இருக்குது. இது இந்த டைம்ல வந்து கபிலர் வந்து ஊர்லயும் இல்லை. அதாவது என்னன்னா மதுரையில இல்லை, அவர் வந்து இதுல இருக்காரு, பரம்பு நாட்டுல இருக்காரு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்கும் போதேவும் இவங்க பொற்சுவைக்கு வந்து இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலா ரீசன் என்னன்னா, அவங்க வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து அவங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க அண்ணன் என்ன போயிட்டு வரக்குள்ள செத்து போயிட்டான். இதுல வந்து கடல்ல வந்து அடிபட்டு செத்து போயிட்டான். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தலையெழுத்தேன்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஸோ இந்த டைம்ல தான் வந்து அவங்க பேசிக்கிட்ட உரையாடல்கள் எல்லாம் நடந்துச்சு. இப்படியே வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கதையை வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு இது ஞாபகம் இல்லைன்னா கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா நான் நிறைய மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அதனால சொல்லிருங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால இதுவா இருக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ணி. சரி, ஓகே. இடையில ஓகே, ஏதாவது இது வந்துச்சுன்னா யோசிச்சிங்கன்னா போன் வந்துடலாம். கடைசியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தட்டு மாத்திருக்கிறாங்க. தட்டு மாத்திருக்காங்க யாருக்குன்னா, இவங்களுக்கும் பொற்சுவைக்கும் புதிய விற்பனுக்கும். இதோட நம்ம வந்து கதையை முடியுமா? இப்போ வந்து நம்ம அடுத்த கதை அப்படியே 31வது சாப்டர் ஆரம்பிப்போம். ஓகேவா? பாகம் 31. இடதுபுறம் குதிரையை போல இருக்கும் 6 புறவி அசுவினி விண்மீன் கூட்டம் முன்பை விட துல்லியமாகவும் தெளிவாகவும் இருந்தது. அதையே நீண்ட நேரம் பார்த்தபடி இருந்தான் அவனை அறியாமலேயே மனம் மகிழ்வை உணர்ந்தது. அவனது கண்கள் வரையப்படும் விண்மீன் கூட்டத்தையும் பின்னர் கூண்டுக்குள் இருந்த தேவாங்கையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தன. விண் கூட்டங்களுக்கு இடையில் உலவி திரியும் விலங்கினை போல தேவாங்கங்கள் தோன்றின. வாயும் மூக்கும் சிறிது நீண்டிருந்தால் பறவையின் கைப்பிள்ளை போல இருப்பதாக அந்துவன் எண்ணினான். கூரையின் வேலைகள் முடியும் தருவாயில் இருக்கின்றன. விரைவில் பாண்டரங்கை விட்டு வெளிச்செல்ல காத்திருந்தான் அந்துவன். அன்றைய நாளின் காலை நேரத்திலேயே கலந்துரையாடல் அரங்குக்கு ஒருவர் பின் ஒருவராக வந்து சேர்ந்தனர். ஏமாற்றம் எதில் நடக்கிறது என்பதை போல்தான் மனித மனம் எப்படி அதை எடுத்துக்கொள்கிறது என்று தெரிய வருகிறது. தங்களின் அந்தபுரத்தில் இருப்பவரெல்லாம் எவன அழகிகள் அல்லர் என்று முதுவன் சொன்னபோதுதான் பேரரசின் மனம் பேரர்ச்சிக்கு உள்ளானது. நேற்றிரவு விருந்தில் மற்றவர்கள் கவனிக்காத போது முதுவனிடம் பேரரசர் கேட்டார், நீங்கள் கிளாசரினாவை பார்த்திருக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு என்ன பொருள் என்பது முதுவனுக்கு புரிந்தது. மணமுடி நிகழ்வில் பார்த்தேன் அரசே. அவள் எவன அழகி அல்லவா? அதனால்தான் தனித்துவத்தோடு இருக்கிறாள். இமைகள் கவிழும் போது கூட அவளின் கண்களை பார்க்க தோன்றுகிறது. பேரரசருக்கு எதிர்பார்த்த பதில் கிடைத்தது. ஆனாலும் சற்றே பதற்றமானார். மனமுடிவாக்கு கொடுக்கும் நிகழ்வில் அரங்கின் இடதுபுற மூலையில் அவள் அமர்ந்திருந்தாள். முதுவன் உட்கார்ந்திருந்ததோ தனக்கருகில். எப்படி இவ்வளவு தொலைவில் கவிழும் இமைகளை கண்டறிந்தான்? சில பாதைகளில் பயணிக்க தொடங்கினால் பதற்றம் கூடத்தான் செய்யுமே தவிர குறையாது என்று எண்ணங்கள் ஓடியபடி இருக்க கலந்துரையாடல் அரங்கத்தை நோக்கி நடந்தார் பேரரசர். அங்கு இளவரசன் புதிய வெப்பனும் சூழ்கடல் முதுவனும் திசைவேளரும் வீற்றிருந்தனர்.
இவர்கள் வருவதற்கு முன்பே தலைமை அமைச்சர் முசுகுந்தரும் தளபதி கருங்கைவாணனும் வெள்ளிக்கொண்டாரும் வந்துவிட்டனர். இன்று நடைபெற போகும் உரையாடல் பாண்டிய நாட்டின் எதிர்காலத்தின் பெருமாற்றத்தை நிகழ்த்தலாம் என்று எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருந்தது. நேற்று தற்செயலாக நிகழ்ந்த ஒரு உரையாடல் இவ்வளவு ஆக்கப்பூர்வமான இடத்துக்கு வரும் என்று நான் நம்பவில்லை என்று வெள்ளிக்கொண்டார் சொல்லிக் கொண்டார். ஆனால் அது தற்செயல் அன்று என்பது சிலருக்கு மட்டும் தெரிந்தது. பேரரசர் வந்ததும் பேச்சு தொடங்கியது. தோல் வரைபடம் ஒன்றை மறைப்பலகை வைத்தார் முதுவன். எல்லோரும் அதை சுற்றி நின்றனர். பார்த்தவுடன் புரிந்தது அது யவனர்களின் வரைபடம் என்று. இவ்வணிக பயணம் 3 இடங்களில் தங்கல்களை கொண்டது. வைப்பூரில் புறப்பட்டால் முதல் தங்கள் சிந்து ஆற்றின் கழிமுகத்தில் இருக்கும் பாப்ரிகோனில். அங்கு ஓய்வெடுத்துக் கொண்டு தேவைப்பட்டால் அடிமைகளை மாற்றிக்கொண்டு கப்பல் புறப்படும். அங்கிருந்து செங்கடலின் முனையில் இருக்கும் பெர்னிக்கே துறைமுகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கிருந்து பொருட்கள் கழுதைகளின் மீது ஏறி நடத்தி வனப்பரப்பை கடந்து நீலாற்றங்கரையில், அதாவது நைல் நதி தான் நீலாற்றங்கரைன்னு சொல்றாங்க, நீலாற்றங்கரையில் இருக்கும் கோபடஸ் துறைமுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கிருந்து மீண்டும் கப்பல் மூலமாக யவனத்தை அடைய வேண்டும். யவனர்கள் தமிழகத்தில் இரு கோட்டைகளை கட்டி வீரர்களையும் எண்ணற்ற அடிமைகளையும் வைத்துள்ளனர். தங்களின் நாவாய்களை பழுது பார்க்க தேர்ந்த தச்சர்களையும் வைத்துள்ளனர். இதே பாப்ரிகோன், பெர்னிக்கே, கோபடஸ் ஆகிய 3 இடங்களிலும் கோட்டைகள் அமைத்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்துள்ளனர். இப்போ இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். இப்போ ஒரு வழி சொன்னாங்க தெரியுமா, இவங்க எப்படி யவனத்துக்கு போறதுக்கு, தமிழ்நாட்டுல இருந்து யவனத்துக்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றாங்கல்ல, இதுதான் ஆக்சுவலா இவர் சொல்லியிருந்தாரு. சு வெங்கடேசன் ஒரு டைம் சொல்லியிருந்தாரு. ரொம்ப பழமையான ஒரு கடல் வணிக பாதை இப்படி ஒரு வணிக பாதை எப்படி அமைஞ்சிச்சு, எப்படி அவங்க அதை யோசிச்சிருப்பாங்கன்றத நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். இது இன்ன வரைக்குமே இதை யூஸ் பண்ற லெவலுக்கான வணிக பாதை இது அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா இது நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. இது அப்படியே நம்ம அப்படியே இது பண்ணுவோம். ஓகேவா? இப்பயணத்தில் மேலிமேடும் மங்களகிரியும் கடற்கொள்ளையர்கள் அதிகம் உள்ள பகுதி. அதேபோல் செங்கடலில் இருந்து பெர்னிக்கே செல்லும் வழியில் பாலை மணற்பரப்பில் கருங்கொள்ளையர்களின் தாக்குதல் அதிகம் நிகழும். அவற்றை சமாளிப்பதில் சிறிதவறு நடந்தால் கூட எல்லாம் அழியும். அதனால்தான் தேர்ந்த படை வீரர்கள் கப்பலின் பாதுகாப்புக்கு இருப்பதும், ஒன்றுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் மொத்தமாக போவதும் முக்கியமாய் இருக்கிறது. இவையெல்லாம் தெரிந்த செய்திகள் தான். இவற்றில் முதன்மையானது ஒவ்வொரு கோட்டையிலும் எத்தனை வீரர்கள், எத்தனை அடிமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான். பெர்னிக்கேவை தாண்டி நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இங்கிருந்து பெர்னிக்கே வரையிலான பயணத்திற்கு நாம் சில தங்கல்களை ஏற்படுத்த முடியும் அல்லவா என கேட்டார் முசுகுந்தர். நமது நாட்டில் யவனச்சேரியை அவர்கள் அமைத்துள்ளதை போல பாப்ரிகோனிலும் பெர்னிக்கேவிலும் ஒப்பந்தம் செய்து கொண்டு நாம் தங்கல்களுக்கான கோட்டைகளை அமைக்கலாம் என்று வெள்ளிக்கொண்டார். யவனர்களால் தங்க வைக்கப்பட்டுள்ள வீரர்கள், அடிமைகள் ஆகியோர் எண்ணிக்கையை விட 2 மடங்கு எண்ணிக்கையில் நம்மால் தங்க வைக்க முடியும் என்றான் கருங்கைவாணன். பேரர் அவனது கூற்றை உற்று நோக்கினார். மேலிமேட்டிலும் மங்களகிரியிலும் கடற்கொள்ளையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் யாரென நமக்கு தெரியும். அவர்களை எப்படி அடக்குவதெனவும் தெரியும் என்று சற்றே ஆணவத்தோடு சொன்னான் கருங்கைவாணன். கருங்கைவாணன் யாருன்னு ஞாபகம் இருக்கா? அவன் தான் பாண்டிய நாட்டு தளபதி. இவனுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. ஓகேவா? இச்சடங்கின் முதல் நிகழ்வான சிலம்பு கழிதல். பெண்ணின் வாழ்வில் சிலம்பு அணிதலும் சிலம்பு கலற்றலும் முதன்மையான நிகழ்வுகளாகும். குழந்தைமை நீக்கி இளம்பருவத்திற்குள் நுழையும் போது பெண்ணுக்கு சிலம்பை அணிவித்தல் பெரும் விழாவாக நடத்தப்பெறுகிறது. அதன் பின் அவளுக்கு மணமாகும் போது சிலம்பு அவளின் கால்களில் இருந்து கலற்றப்பெறுகிறது. மாடத்தில் அரசகுல பெண்கள் அமர்ந்திருந்தனர். எல்லோரும் பொற்சுவைக்காக காத்திருந்தனர். அவள் தனது அறையில் இருந்து புறப்பட விருப்பமின்றி இருந்தாள். எல்லோரும் அரங்குக்குள் வந்து விட்டார்கள் என சொல்லி சுகமதிதான் அவளை வேகப்படுத்தினாள். அவளோ அதை பொருட்படுத்தவே இல்லை. சிலம்பு அணிவிக்கப்பட்ட முதல் நாள் நினைவுகளுக்குள் அவள் மனம் மூழ்கி கிடந்தது. தன் கால்களில் இருந்து எழும் ஓசையை கேட்க அவ்வளவு ஆசைப்பட்ட காலம் அது. ஓசைக்காகவே ஓடி பார்த்து எத்தனை முறை எத்தனை விதத்தில் கால்களை தரையில் தட்டி பழகினோம். தூங்கும் போது ஆடிய கால்கள், தூரியில் தொங்கிக் கொண்டே ஆடிய கால்கள், ஓசை எழுப்பும் கால்கள், வாய்த்ததனவென எண்ணி மகிழ்ந்த நாட்கள் எத்தனை. பறவைகள் சிறகுக்குள் தலையை நுழைத்து கோதி கொண்டே இருப்பதை போல குனிந்து இரு கைகளாலும் சிலம்பை தொட்டு அசைத்து கொண்டே இருந்தது ஒரு காலம். சிலம்பு அணிதலும் தந்தை நாள் குறித்த போது அண்ணன் தான் கேட்டான், என்ன பரல் கொண்டு சிலம்பு செய்ய போகிறீர்கள்? நீயே சொல், உன் தங்கையின் கார் சிலம்புக்கு என்ன பரல் வேண்டும் என்று. நாளை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனான். இல்லத்தின் முற்றத்தில் அனைவரும் அமர்ந்திருந்த போது உள்ளே வந்தவன் தந்தையை பார்த்து கேட்டான், தந்தையே, என்றென்றும் வெல்ல வேண்டும் என்பதை தங்களின் மணிமுடியில் அரசர்கள் பதிக்க விரும்புவது எந்த வகையான மணிக்கற்களை? இளஞ்சிவப்பு நிற மாணிக்க கற்களை தங்களின் மணிமுடியில் பதித்தால் எப்போரிலும் வெல்லலாம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் இளஞ்சிவப்பு
நிற மாணிக்கங்களை கொண்டு என் தங்கையின் கால்களுக்கு சிலம்பு செய்யுங்கள். அவள் எந்த போரை வெல்ல போகிறாள் மகனே? அவள் அறிவிற் சிறந்த பேரழகி. நாளை அவளுக்காகவே போர் நடக்கலாம், அல்லது அவளே ஒரு போரை நடத்தலாம். போரின் முடிவை தீர்மானிப்பவளாக இருக்கலாம். யார் அறிவார்? தந்தை அதிர்ந்து போனார். தயக்கம் நீங்க நேரமானது. நாம் வணிகர் குலம் நாம் வணிகர் குலம் என்பதை நீ அடிக்கடி மறந்து விடுகிறாய். அதுவும் தங்கை என்று வந்துவிட்டால் உனது எண்ணம் கட்டுக்குள்ளே இருப்பதில்லை. ஏன் தந்தையே அப்படி சொல்கிறீர்கள்? அவர்கள் நாட்டை ஆள்கிறார்கள், வணிகர்கள் அரசர்களை ஆள்கிறார்கள். இதுதானே உண்மை. எந்த ஒரு நாட்டின் இளவரசியை விட பேரறிவு கொண்டவள் என் தங்கை. எனவேதான் சொல்கிறேன், மன்னர்கள் மணிமுடியில் பதிக்க விரும்பும் இளஞ்சிவப்பு நிற மாணிக்க கற்களை அவளின் கால் சிலம்பில் பதியுங்கள். தந்தைக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. சற்று இடைவெளிக்கு பின் எங்கிருந்து கிடைக்கும் அவ்வளவு கற்கள் என கேட்டார். பெருவணிகர் நீங்கள், எங்கு கிடைக்கும் என உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். தந்தை பெருங்குழப்பத்துக்கு உள்ளானார். போரில் வெற்றி பெறும் மன்னனிடம்தான் பெரும் பொருள் இருக்கும். வெற்றி பெற்ற நாட்டின் கருவூலத்தை அவன் முழுவதும் சூறையாடி இருப்பான். அவனிடம் என்ன விலை சொன்னாலும் அதை வாங்குவான். எனவேதான் இளஞ்சிவப்பு நிற மாணிக்க கற்களை தங்களின் மணிமுடியில் பதித்தால் தொடர்ந்து வெல்லலாம் என்ற கதையை வணிகர்கள் உருவாக்கினார்கள். வணிகர்கள் உருவாக்கிய கதைக்குள் இப்போது பெருவணிகர் ஒருவரே மாட்டிக்கொண்டார். அந்த குறிப்பிட்ட தீவு எதுவென தந்தை அறிவார். அவரே புறப்பட்டு போனார். கப்பல் நீர் கிழித்து போனது. அதன் பின் நில்லாது அசையும் மலை போல ஓசை நில்லாது ஒளி எழுப்பிக் கொண்டே இருக்கும் இளஞ்சிவப்பு நிற மாணிக்கங்கள் கொண்ட சிலம்பு பொற்சுவையின் காற்சிலம்பானது. பிற மூன்று இடங்களிலும் யவனர்கள் உருவாகியுள்ள கோட்டையில் எத்தனை வகையான பொறிகள் இருக்கின்றன என்று வரிசைப்படுத்தினார் சுடல் முதுவன். அதுவரை அவ்விடங்களில் உள்ளவை மிக பாதுகாப்பான கோட்டைகள். அவற்றினுள் வீரர்கள் உள்ளனர் என்று மட்டும்தான் தெரியும். ஆனால் யவனர்களின் வலிமை கோட்டையிலும் வீரர்களிடம் மட்டுமில்லை, எண்ணற்ற பொறிகளை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். அவைதான் அவர்களின் வலிமைக்கு அடிப்படை என்று கூறியபடி பொறிகளை பட்டியலிட்டார். பெரும் தோல் கயிற்றால் இழுத்து கட்டப்பட்டிருந்த கவட்டை போல் இரும்பு கம்பிகள் நீண்டபடி கோட்டை மதிலில் நிறுத்தப்பட்ட எந்திரவில் அதை இயக்க ஒரு சிலர் போதும். அதிலிருந்து ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான அம்புகள் பாய்ந்து வெளிவரும். 2 எந்திர வில்கள் இருந்தால் கோட்டையை எதிரிகள் நெருங்க விடாமல் பார்த்து கொள்ளலாம். நூற்றுக்கணக்கான கற்களை உமிழும் கவன் பொறி, இரும்பால் செய்யப்பட்ட சிற்றூசி உருளைகளை வீசி எறியும் கூடை பொறி, கோட்டை மதிலை நெருங்கும் பகரின் உடலை கொத்தி தூக்கும் தூண்டி பொறி, அதையும் மீறி மேலேறுபவரை அகலியை நோக்கி தள்ளும் கவை பொறி என வரிசையாக தாக்கவும் தடுக்கவும் யவனர்கள் பயன்படுத்தும் பொறிகளை பட்டியலிட்டு கொண்டே வந்தார். கடைசியாக 3 பொறிகளை பற்றி சொல்லிய போது எல்லோரும் வாயடைத்து போனார். சிறிது நேரம் எந்த பேச்சும் இல்லை. பொற்சுவையின் வருகைக்காக எல்லோரும் அரங்கில் நெடுநேரமாக உட்கார்ந்திருந்தனர். அவளோ நினைவுகளில் மூழ்கியவளாக அறையை விட்டு அகலாமல் இருந்தாள். அரச குடும்பத்தின் மூத்த பெண்மணிகள் காரணம் அறியாமல் திகைத்தனர். இன்னும் சிறிது நேரத்தில் பாண்டிமாதேவி வந்து விடுவார், அதற்குள் அழைத்து வாருங்கள் என ஆள் மாற்றி ஆள் அனுப்பி கொண்டே இருந்தனர். ஒப்பனை இன்னும் முடியவில்லை என்று இடைவிடாமல் மறுமொழி சொல்லிக் கொண்டே இருந்தால் சுகமதி. பொழுதாகி கொண்டே இருந்தது. நிலைமையை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த சுகமதிக்கு ஓர் எண்ணம் பிறந்தது. பொற்சுவையை அழைத்து வர அனுப்பப்பட்ட பணிப்பெண்களிடம் பெரும் கூடையை கொடுத்து விட்டாள். அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு அரங்குக்கு வந்தனர். அரங்கிருந்த மற்றவர்கள் என்னவென்று புரியாமல் திகைத்த போது பணிப்பெண்கள் சொன்னார்கள், சிலம்பு கலற்றும் விழாவுக்காக சாவகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டதாம் என்று சொல்லியபடி பெட்டியிலிருந்து பனை விசிறியை எடுத்து ஆளுக்கு ஒன்றாக கொடுத்தனர். பனை விசிறியா என்று சற்றே முகம் சுளித்தபடி வாங்கியவர்கள் அதை விரிக்க தொடங்கினர். விரியும் பகலை முழுவதும் அழகு நிரம்பிய ஓவியங்கள், அத்தனையும் இணையற்ற எழில் கொண்டவை. அனைவரின் கண்களும் ஓவியங்களை உற்று பார்ப்பதுதான் தெரிந்தது. பனை விசிறியின் மேல்முறையில் முத்துக்கள் பதிக்கப்பட்டிருந்தது. வாங்கியவர்கள் வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்தனர். பறவையின் சிறகு போல விசிறியை விரிக்கும் ஓவியங்களின் அழகும் முத்துக்களின் ஒளியும் மெய்மறக்க செய்தன. ஒருவர் கூட விசிறியை விசிறாமல் கண்ணாடியை போல் முகத்துக்கு நேராக வைத்து பார்த்து கொண்டிருக்கையில் ஒருத்தி மட்டும் சொன்னால், விசிறிக்கே இவ்வளவு வேலைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ள போது இளவரசிக்கு ஒப்பனை செய்ய பொழுதாகாமலா இருக்கும்? நமது களங்களை விட யவனர்களின் நாவாய்கள் சிறப்பு மிக்கவையா? இரண்டுக்குமான வேறுபாடுகள் என்ன? இளவரசனின் வினாவுக்கு சூழ்கடல் முதுவன் சொல்ல போகும் விடை கப்பலின் இயங்கு பொறிகளை பற்றியதாக இருக்கும் என நினைத்தனர். ஆனால் அது வேறு ஒரு விடையே சொன்னது. கடற்பயணத்தின் வலிமை என்பது கப்பலோடு தொடர்புடையதல்ல, கணிதத்தோடு தொடர்புடையது. வானியலும் நிலவியலும் பற்றிய கணித அறிவே கடற்பயணத்தின் வெற்றி தோல்வியை முடிவு செய்யுது. இவ்விரண்டிலும் நமது அறிவு வலிமை மிக்கதுதானே. முசுகுந்தரின் கூற்றுக்கு முதுவன் மறுமொழி சொன்னார், நமது வலிமையை யவனர்களோடு ஒப்பிட்டால் யார் வலியவர், யாருமே குன்றியவர் என்பதை பற்றி பேச முடியும். ஆனால் கடல் பயணத்தில்
வலிமையை ஒப்பிட வேண்டியது பிற கடலோடிகளோடு அல்ல, எழும் அலைகளுடன் வீசும் காற்றுடனும் இழுத்துச் செல்லும் நீரோட்டங்களுடனும் தான். அவற்றோடு ஒப்பிட என்ன இருக்கிறது நம்மிடம்? இந்த மறுமொழியின் தொடர்ச்சியை அனைவரும் திசைவேளரிடம் எதிர்பார்த்தனர். அவரோ அமைதியாக உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்தார். கடலையும் காலத்தையும் புரிந்து கொள்வதில் நமக்கும் யவனர்களுக்குமே வேறுபாடுகள் உள்ளன. அவற்றை பற்றி பேசத்தான் நேற்றைய முன்தினம் திசைவேளரை போய் பார்த்தேன். நாம் ஆண்டை 12 மாதங்களாக பிரிக்கிறோம். யவனர்களின் கணிப்பில் வேறு விதமாக இருக்கிறது. அவர்கள் ஒரு நாளை 4 மணிகளாக பிரிக்கிறார்கள். நாமோ 60 நாளிகளாக பிரிக்கிறோம். நேரத்தை அவர்களை விட மிக துல்லியமாக நம்மால் கணிக்க முடிகிறது. ஆனால் நிலவியலை பொறுத்தவரை அப்படி சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. அவர்கள் நிலப்பரப்பை டிகிரி கணக்கில் மூலம் 360 பாகங்களாக பிரிக்கின்றனர். அது நமது முறையை விட துல்லியமான குறிப்புகளை அவர்களுக்கு தருகிறது. இருவரும் இருவேறு விதத்தில் காலத்தையும் திசையையும் அறிகிறோம். ஆனாலும் கடலெனும் பேரியக்கத்தை கண்டு அஞ்சி நடுங்கியபடி ஓரத்தில் பதுங்கி கிடக்கும் சிற்றலிகள் தான் நமது கப்பல்களும் யவன நாவாய்களும். இவ்வணிகத்தில் நாம் கோலோச்ச வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படை தங்கள் முகாம்களில் கோட்டைகள் அமைப்பதும் அங்கு வீரர்கள் இறங்குவதும் அல்ல, காலத்தையும் இடத்தையும் பற்றி அறிவில் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைவதால் மட்டுமே நிகழும். சுகமதி எவ்வளவு சொல்லியும் பொற்சுவை புறப்படுவதாக இல்லை. உண்மையில் பொற்சுவையும் தனக்குள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் மனம் கேட்க மறுத்து கொண்டே இருந்தது. மனம் உண்மையை பற்றி நிற்கும் விலங்கு. அதை சூழலுக்கு பழக்குதல் எளிதல்ல. சிலம்பில் தெரிக்கும் மாணிக்க பறவைகளின் ஓசையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொற்சுவை முதன்முறையாக காதலனால் பாதம் தொடப்பட்ட கணத்தில்தான் அமைதியடைந்த சிலம்பின் பரங்களை ரசித்து பார்த்தாள். அந்த பார்வையில் இருந்து விலக முடியாமல் சிலம்பை தொட்டு பார்த்தபடி அவன் கேட்டான், பெண்களுக்கு ஏன் சிலம்பு அணிவிக்கிறார்கள் தெரியுமா? அவனின் சிறு தொடுதல்கள் சிலம்பின் மாய ஓசையை உள்ளுக்குள் கடத்தி கொண்டிருந்தன. அவள் விடையின்றி நின்றாள். அவன் சொன்னான், பெண் தன் காதலனை அழைப்பை ஏற்று ஊரூரங்கு வேளையில் ஓசையின்றி அவனுடன் சென்று கூடாது. அதற்காக அவள் எங்கு சென்றாலும் ஓசையோடு செல்லும் ஏற்பாட்டை செய்தார்கள். அவனால் ஏற்பட்ட மயக்கத்தை அவனின் மறுமொழியே தெளிவடைய செய்தது. அவன் மேலும் சொன்னான், அதனால்தான் இளம் பருவத்தில் சிலம்பு அழிதலும் திருமணத்திற்கு முன்சடங்காக சிலம்பை கலற்றுதலுமாக நடக்கிறது. சிலம்பின் வேலை கால்களுக்கு அழகூட்டுவதோ மனதை மகிழ்விப்பதோ அல்ல, காதுகளுக்கு ஓசையை கடத்துவது மட்டுமே. ஓசை தேவையில்லாத போது அதை கலற்றி விடுகிறார்கள். அவன் சொன்னதை கேட்டபோது அன்றே அதை கலற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் கண்ணின் மேல் இருந்த வாஞ்சையால் அது இவ்வளவு காலம் காலிலே கிடந்தது. இப்போதுதான் அண்ணனும் இல்லை, என்னவனோடு நானும் இல்லை, இச்சிலம்பு மட்டும் ஏன் இருக்க வேண்டும்? எண்ணம் தோன்றிய கணத்தில் சிலம்பை கலற்ற அரங்கு நோக்கி விரைந்தால் பொற்சுவை. சூழ்கடல் முதுவன் வரைபடத்தை வைத்து சொன்னார், குமரிமுனை திரும்பிய பின் பாப்ரிகோன் போவது வரை எந்த இடையூறும் இல்லை. நேரடியாக வடக்கு நோக்கிய பயணம் அது. கரையின் பார்வையிலிருந்து விலகாமல் இரவு பகலாக பயணத்தை தொடரான். சற்றே திசை மாறி ஆழ்கடலுக்குள் கப்பல் போய்விட்டாலும் மறுநாள் காலை கதிரவனை பார்த்து களத்தை செலுத்தினால் கரையோரம் வந்து விடலாம். இப்பயணத்தின் பெரும் சவால் நிறைந்த பகுதியே பாப்ரிகோனிலிருந்து பெர்னிக்கே வரையிலான பகுதிதான். மேற்கு நோக்கி வளைந்து செல்லும் நெடும் பயணம். கரையின் பார்வையை தவறவிட்டோம் என்றால் நாம் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். இரவில் விண்மீன்கள் எல்லா காலங்களிலும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை. எல்லா விண்மீன்களும் ஆண்டு முழுவதும் தெரிவதும் இல்லை. அவற்றை நம்ப முடியாது. எனவே பகலில் மட்டுமே பயணிக்க முடியும். அதுவும் தெளிவான வானியல் காலம்தான் பயணத்துக்கு பாதுகாப்பானது. சற்றே திசை மாறினாலும் நாம் எந்த திசை வழி மீள வேண்டும் என்பது பற்றி யாருக்கும் தெளிவான புரிதல் இல்லை. யவன நாவாய்கள் பலவும் நம்முடைய கப்பல் பலவும் மறைந்து கொண்டேதான் இருக்கின்றன. பாப்ரிகோன் முதல் பெர்னிக்கே வரையிலான பகுதிகளுக்கு துல்லியமான திசை அறிதலுக்கான வடிவம் ஒன்றை நாம் கண்டறிந்தால்தான் கடற்பயணத்தின் பெரும் சாதனையாக அது அமையும். வரைபடத்தை காட்டி நிலைமையை முழுமையாக விளக்கினார் சூழ்கடல் முதுவன். அதன் பின் எல்லோரும் திசைவேளரை பார்த்தனர். பார்வைக்கான பொருள் அவருக்கு புரிந்தது. ஆனால் அவர் எதுவும் பேசாமலேயே வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தார். பாப்ரிகோன் முதல் பெர்னிக்கே வரையிலான பயணத்தில் கடைசியாக கப்பல்கள் எப்போது மறைந்தன? 3 மாதங்களுக்கு முன்பு 5 நாவாய்களும் கப்பல்களும் மறைந்துவிட்டன. சற்றே சிந்தித்தபடி இருந்தவர், 3 மாதங்களுக்கு முன்பு மேலை காற்று உச்சங்கொண்டிருந்த காலம். அப்போது தவறிய கப்பல்கள் நடுக்கடல் நோக்கி போக முடியாது. அதை எதிர் திசையில் தான் காற்று தள்ளி கொண்டு வந்திருக்க வேண்டும். அவர்கள் பாதுகாப்பாக கரை ஒதுங்கி இருப்பார்கள். அது எப்படி? எதுவும் நிகழவில்லையே. சரி, அப்படி எதுவும் நிகழவில்லையே. அப்படி என்றால் நீ வைத்துள்ள வரைபடம் தவறு, இதில் உள்ள திசை தவறு. சூழ்கடல் முதுவன் மறுமொழியின்றி நின்றார். தவறான ஒன்றை வைத்துக்கொண்டு சரியானதற்கான வழியை கண்டறிய முடியாது. அப்படி என்றால் சரியானதென்று எதை சொல்கிறீர்கள்?
வரைந்த கோடுகளை அடிப்படையாக கொண்டு திசையறிய முடியாது. நாள் மீன்களையும் கோள் மீன்களையும் கொண்டு திசையறியலாம். அதையும் அறிய முடியாமல் செய்யும் ஆற்றல் இயற்கைக்கு உண்டு. எனவே இவற்றை கடந்த வழிமுறைகள் உண்டா என்பதை சிந்திக்க வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும்? ஏன் ஆகாது? கதிரவனின் நிழலை மட்டுமா நம்பி பொழுதழைக்கிறோம்? நீர்வட்டிகளை கொண்டும் மணற்குடுவைகளை கொண்டும் பொழுதழைக்கிறோம் அல்லவா? சின்னஞ்சிறு கருவியை கொண்டு கதிரவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொழுதை நம்மால் அளக்க முடிகின்றது. பகலையும் இரவையும் நமது கணக்குகளுக்குள் அடக்க முடிகிறது. அதே போல கதிரவனையும் விண்மீன்களையும் பார்க்க முடியாவிட்டாலும் திசையை கண்டறியும் வழிமுறை ஒன்றை நாம் கண்டறிய வேண்டும். அதுதான் இதற்கான தீர்வு தரும். அப்படி ஒன்றை நம்மால் உருவாக்க முடியுமா? நம்மால் உருவாக்க முடியுமா என்று தெரியாது. ஆனால் ஒன்றை உறுதியாக சொல்ல முடியும். இயற்கை ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கும். நாம் அதனை கண்டறிய வேண்டும். புதிய விற்பன் விரைந்து கேட்டான், எப்படி கண்டறிவது? திசைவேலர் சொன்னார், ஆசையின் வழியே பயணப்படக்கூடாது, அறிதலின் வழியே தான் பயணப்பட வேண்டும். இயற்கை ஆசைக்கான பொருள் என்று குறுக்கிட்டு முதுவன் சொன்னான், ஆசைப்படுதலும் பொருள் சேர்ப்பதும் தானே வணிகம். அதற்குத்தானே இம்முயற்சி நடக்கிறது. அதனால் தான் வரைபடத்திற்குள் களங்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன. திசைவேலர் என்ன சொல்ல வருகிறார் என்பது சரியாக புரியாமல் பலரும் விழித்தனர். ஆனால் அப்பேரறிஞரிடம் நினைப்பதையெல்லாம் பேசிவிடவும் கேட்டுவிடவும் முடியாது. எனவே அவையின் அமைதி நீண்ட நேரம் நீடித்தது. இதோட 31வது சாப்டர் முடிந்தது. ஓகேங்க, சுருக்கமா அப்படியே சொல்லிருங்க. ஓகே, இப்ப என்னன்னா, இப்ப வந்து கடைசியா எங்க விட்டுருந்தாங்கன்னா, இந்த இது நம்ம அந்த தட்டு மாத்தி முடிச்சுட்டு அடுத்த நாள் நடக்கிறது. இவங்க அந்த நைட்டு ஃபுல்லா பார்ட்டி பண்ணிட்டு நல்லா கிரட்டுன்னு சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல இருந்து நடக்குது. அப்பதான் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க யவன அழகியெல்லாம் நிறைய பேர் கிடையாது. அவங்க வந்து கலப்பு அலையெல்லாம் பாப்ரிகோன்ல இருந்து கொண்டு வந்திருக்கோன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் அதுக்கு முன்னாடி போயிருந்திருக்கும். அந்த பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது போக வந்து பொற்சுவை வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த லவ் விஷயத்துல வந்து லவ் ஃபெயிலியர்ல இருக்காங்கல்ல, அதனால வந்து அவங்க வெளியே வர மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டு ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த சிலம்பு கடிதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்குது. அது வந்து ஒரு ஒரு சம்பிரதாயம் பண்றாங்க இவங்க வந்து. அந்த சடங்கு வந்து எப்படி இதாகும்னா, நம்ம ஊர்ல இந்த இது வைப்பாங்க தெரியுமா, நார்மலா நம்ம இப்பெல்லாம் வந்து வயசுக்கு வந்தோடனே சடங்கு வச்சுட்டு அடுத்து வந்து கல்யாணம், தலை தண்ணி ஊற்றிட்டு அடுத்து வந்து கல்யாணம் அப்போ சடங்கு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இது அப்போ சிலம்பு கழிதல் போல இருக்கு. அதாவது இதப்போ சிலம்பு வந்து போடுவாங்க, வயசுக்கு வந்தோடனே சிலம்பு போடுவாங்க, போட்டுட்டு கடைசியில் கல்யாணம் பண்றப்ப அதை வந்து எடுப்பாங்க காலில் இருந்து. இதுதான் வந்து ஆக்சுவலான அந்த சடங்கு. இந்த சடங்குக்கு என்ன ரீசன் வந்து அந்த அவரோட யாரு பொற்சுவையோட காதலன், பழைய காதலன் வந்து சொல்றாப்புல, அது எதுக்காக போடுறாங்கன்னா வந்து நைட்டு வந்து அந்த பொண்ணு வந்து லவரோட போயிடக்கூடாது, போனா சவுண்டு கேட்கணும் அப்படின்னு தான் இந்த செட்டப் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிருக்கு. அது போக இப்போ வந்து என்னன்னா, இவங்க மொத்த அவையும் சேர்ந்து வந்து இப்போ சில கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, இப்போ வணிகத்தை பத்தி கான்வர்சேஷன் போகுது. இவங்களுக்கு என்னவா இருக்குன்னா, அதிகமா வந்து இப்போ டிராவல் பண்ண வேண்டியது இருக்கணும், யவனர்களோட நம்ம அதிகமா வந்து இப்போ டிராவல் பண்ணி அதிகமா நம்ம வணிகம் பண்ணணும்ன்றதான் இவங்களோட மைண்ட் செட். இப்படி இருக்கும் போது என்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா செக் பண்ணி வரப்ப கடைசியில ஒரு கன்க்ளூஷன்ல எப்படி இருக்குன்னா, நைட்டும் நம்மளால இது பண்ண முடியும். ஏன்னா பகல்ல வந்து சூரியனை வந்து வச்சு நம்ம வழியை வந்து இது பண்ணிடுறோம், கண்டுபிடிச்சு போயிடுறோம். திசையை வந்து நம்மளால இது பண்ண முடியுது. சூரியன் வந்து இந்த திசையில தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணி போக முடியுது. ஆனா வந்து நைட் எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை தான் ரொம்ப நேரமா போய்கிட்டு இருந்துச்சு. அதுல வந்து இவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள் யூஸ் பண்றாங்க, யவனர்கள் என்ன மாதிரி வழிமுறைகள் யூஸ் பண்றாங்க, எங்கெங்க இது ஸ்டாப்பிங்ஸ் வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படுதுன்றதான் இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் கடைசியா வந்து திசைவேலர்ட்ட வந்து இதுக்கு என்னதான் வழி அப்படிங்கிற மாதிரி கேட்கறப்ப, திசைவேலர் யாருன்னா அவர் தான் வந்து பெருங்கணியன் திசைவேலர்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து நால்மின்கள், அதாவது அந்துவன் வந்து அரண்மனை கணியன் இருக்கான்ல, அவனுக்கே அவர் தான் குரு. ஸோ வந்து அவர் பெரிய அவர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, இந்த விஷயத்துக்கு வந்து இயற்கையே ஒரு விஷயத்த வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நம்ம அதை வந்து தேடிதான் போகணும், ஆனா அதை ஆசை வழியா தேடாம நம்ம அறிதலின் வழியாக தேட வேண்டும் அப்படின்ற மாதிரி போட்டு முடிக்கிறாரு. இப்படிதான் வந்து இந்த சாப்டர் ஓவர் ஆகுது. இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஹாஸ்டா இருந்தானா ஏதாவது வித்தியாசமா கேட்பான், ஆளை காணாம ஓடிட்டான். டவுட்ஸ் பெருசா இல்லைங்க. வேற யாருக்கும்? வேற திராவிட தமிழன் இருக்காரு, அவருதான் கேட்கணும். அவர் வந்து வீட்டுல தான் இருக்காரு. அவர் ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டாரு நினைக்கிறேன் திராவிட தமிழன் வந்து. ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் பேசின மாதிரி ஞாபகம். ஆமா, சரி, அப்படியே கண்டினியூ பண்ணிருங்க. முதல்ல தண்ணி குடிங்க. ஓகே, மறந்து போயிட்டேன். நன்றி பாய். யாராவது நமிதா போயிட்டு
சம்பவம். இப்போ அடுத்து வந்து எல்லாருக்கும் பிடிச்ச சைடான நம்ம அப்புமலைக்கே திரும்ப வரோம். இதுதான் வந்து 32வது சாப்டர். நமக்கு பரம்புமலை வந்து ஜாலியா இருக்கும்ல. நமக்கு வந்து இந்த மதுரையை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா பரம்புமலை வந்துட்டா ரொம்ப ஜாலியாயிடும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கிட்டே போயிடலாம் திரும்ப. இந்த இதுல வந்து இதுல வந்து கடைசியா இதுல ஒரு சின்ன இது கொடுத்துக்கிறேன். நம்ம வண்டுகடி மரம்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். அது இவங்க வந்து பேரழிகளை வந்து இவருக்காக பிடிக்க போயிருந்தாங்கல்ல, கபிலருக்காக பேரழிகளை பிடிக்க போகும்போது அங்க வந்து வண்டுகடி மரத்துல இருந்து பட்டை எடுத்து பண்ணணும். பட்டை எடுத்து உடம்புல தேய்ச்சா வந்து அது அவருக்கு வந்து எந்த ஒரு பூச்சியும் வந்து அது அண்டாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வண்டுகடி மரத்துல இருந்து அதை பிக்கிறது ரொம்ப டேஞ்சரு. போய் இது பண்றதுக்குள்ள மயங்கி விழுந்து சாக கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது உதிரன் தான் உள்ள போய் அவன் ஈட்டியை வீசி எடுத்து சாரி மாமா எப்படி வந்து எடுத்திருப்பான். திகில் பாண்டி வேற ஹைட்ரேஷன் செக்கு, மமிதா பைஜி செக்கு, மமிதா கைஜு. சரி, ஓகே. அந்த மாதிரி வந்து அந்த உதிரன் வந்து அந்த பட்டையை எடுத்திருப்பான். அது பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம்னா திரும்ப போய் பழசு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஞாபகம் வந்துடும். அது நல்லா இருக்கும். அது எத்தனை வேணாலும் கேட்கலாம். ஸோ வந்து நம்ம அப்படியே அங்கிருந்து கண்டினியூ பண்ணுவோம். அங்கிருந்தா வந்து பரமமலைக்கு இப்ப திரும்ப வரோம். பாகம் 32. ஓகே, ஆரம்பிச்சிரும். பாகம் 32. வண்டடி மரத்தின் பட்டையை அரைத்து கபிலரின் மீது 3 நாள் பூசினர். உடலின் எரிச்சல் சற்றே அதிகமாக இருந்தது. இப்படி தொடர்ந்து பூசினால் கைகால்களில் உள்ளவர்கள் கருகிவிடப் போகின்றன என்றார் கபிலர். உதிரனும் மற்ற இரு பெரியவர்களும் தேய்த்து விட்டுக் கொண்டிருந்தனர். எதிர்ந்த கல்லில் உட்கார்ந்தபடி தேக்கன் சொன்னான், உங்களின் கவலை அப்படி இருக்கின்றது, எனது கவலையோ வேறு மாதிரியாக இருக்கிறது. என்ன அது? இப்படி தொடர்ந்து தேய்ப்பதன் மூலம் முடிகள் சடைபிடித்து வளர்ந்து விட்டால் என்ன செய்வது? தேய்த்து கொண்டிருந்த பெரியவர்களும் சிரிப்பு தாங்க முடியவில்லை. கபிலருக்கும் சற்றே அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் இதற்கு முன்னால் தேய்த்து விடப்பட்டவர்கள் அவ்வாறு வளர்ந்ததா? அதுதானே தெரியவில்லை. நாங்கள் கேள்விப்பட்டவரை வெளியிலிருந்து வந்த யாரும் பரம்பில் காலவரையின்றி தங்கவில்லை. எனவே மற்றவர்கள் இதனை தேய்த்து விடும் பேச்சே எழவில்லை. நான் தான் சோதனை உயிரியா? உங்களை ஒருபோதும் நாங்கள் சோதிக்க மாட்டோம். எல்லா சோதனைகளையும் நாங்கள் ஏற்போம் என்று சொல்லியபடி உதிரனின் தோளையை தொட்டான் தேக்கன். கபிலர் அவனை பார்த்தார். உதிரன் இருவரையும் பார்த்தபடி நின்றான். தேக்கன் சொன்னான், 4 முறை நான் காடறிய பிள்ளைகளை அழைத்து போய் வந்துவிட்டேன். காட்டின் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு மீளத்தான் அப்பயணத்தை மேற்கொள்கிறோம். ஆனால் அப்பொழுது கூட வண்டுகடி மரத்தின் அடியில் யாரையும் அனுப்பியதில்லை. அதன் வாடை கன நேரத்தில் மயக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடியது. அடுத்தவனை அனுப்பி அவனை தூங்கிடுவதற்குள் இவனும் மயங்கி விடுவான். அப்பொழுது கூட வண்டுகடி மரத்தின் அடியில் யாரையும் அனுமதிப்பதில்லை. அதன் வாடை கன நேரத்தில் மயக்கத்தை ஏற்படுத்திவிடும். அடுத்தவனை அனுப்பி அவனை தூக்கி வருவதற்குள் இவனும் மயங்கி விடுவான். இப்படி போகிறவர்கள் எல்லாம் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பு அதில் அதிகம். அதனை எளிதில் ஏமாற்றிக் கொள்ளும் வரம். அந்த மரத்தின் பட்டையை ஒருவன் துணிந்து போய் உரித்தான் என்பதும் அதனை பாரி அனுமதித்தான் என்பதும் உங்களுக்காகத்தான். உங்களின் பொருட்டு நாங்கள் எச்சோதனையும் எதிர்கொள்வோம் என்று சொல்லும் போது தேக்கனின் குரலில் இருந்த உறுதி கபிலரை உலுக்கியது. தேய்த்த மருந்தோடு குறிப்பிட்ட நேரம் வரை அமர்ந்திருந்த கபிலர் பின்னர் குளித்து விட்டு வந்தார். தேக்கனும் அவரும் பொழுதெல்லாம் பேசினர். தேக்கனை பற்றி காடறிதலை பற்றியும் கபிலருக்கு தெரிந்து கொள்ள வேண்டியவை நிறைய இருந்தன. எல்லாவற்றையும் பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தார். 1 வாரம் கழித்து 3 குழுக்கள் சென்று 20 பேரழிகளை பிடித்து விட்டன. இன்னும் 2 தேவையாக இருந்தது. தோழர்களோடு உதிரன் புறப்பட்ட போது கபிலரும் புறப்பட்டார். இத்தனை நாள் நான் ஓய்வில் தானே இருந்தேன் என சொல்லி புறப்பட்டார். அவர் புறப்பட்டால் பாரியும் வந்துவிடான் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கபிலர் வராமல் இருந்த நாட்களிலும் பாரி வேட்டைக்கு வந்தான். அதுதான் ஏன் என்று புரியாமல் வீரர்கள் திகைத்தனர். பரம்பு மலையின் மேற்றிசை குன்றுகளிலே அவர்கள் அதிகம் அலைந்து திரிந்தனர். வழக்கம்போல் குழு புறப்பட்டது. வடக்கு திசை நோக்கி செல்லலாம் என்று அவர்கள் முடிவு செய்த போது அதற்கு நேரெதிராக தென்மேற்கு திசை நோக்கி போகுமாறு பாரி சொன்னான். உதிரனும் மற்ற வீரர்களும் அதற்கான காரணம் புரியவில்லை. அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு தேக்கனால் உய்தெறிய முடிந்தது. வழக்கம் போல் குழு புறப்பட்டது. வடக்கு திசை நோக்கி செல்லலாம் என்று அவர்கள் முடிவு செய்த போது அதற்கு நேரெதிராக தென்மேற்கு திசை நோக்கி போகுமாறு பாரி சொன்னான். உதிரனுக்கும் மற்ற வீரர்களுக்கும் அதற்கான காரணம் புரியவில்லை. அவர்களை அனுப்பி வைத்த தேக்கனால் உய்தெறிய முடிந்தது. அவர்கள் எவ்வியூரின் தென்மேற்கு திசைக்கு போனார்கள். இப்பகுதியில் புலிகள் மிக அதிகம்.
அவற்றிடமிருந்து தப்பித்துதான் பேரழிகள் உயிர் வாழ வேண்டும். பிற பகுதியோடு ஒப்பிட்டால் மிக குறைவாகவே தான் இப்பகுதியில் பேரழிகள் இருக்க வாய்ப்புண்டு. பின் ஏன் பாரி இத்திசையில் போக சொன்னான் என எண்ணியபடி நடந்தான் உதிரன். பாறை இடுக்குகளை கிண்டி கிளறியபடி போய் கொண்டிருந்தான். பேரழியின் எச்சங்கள் எவையும் தென்படவில்லை. நடுப்பகல் வரை அவர்களின் கண்களுக்கு எதுவும் தட்டுப்படவில்லை. இன்னொரு நாள் வரவேண்டி இருக்கும் போல என்று உதிரனுக்கு தோன்றியது. நெடும்பொழுது கடந்தது. வீரர்கள் இரு கூறாக பிரியலாம் என்று கருத்து சொன்னார்கள். சரி என்றான் பாரி. பிரிந்தவர்கள் 4-8 வைப்பதற்குள் மழை பொழிய தொடங்கியது. சடசடவென இறங்கிய கணத்திலேயே அதன் எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது. அனைவரும் அருகில் இருந்த மலைப்புடவிற்குள் போய் ஒடுங்கினர். உதறியபடி மலைத்துளிகள் ஒவ்வொன்றும் வேப்பமுத்து அளவுக்கு இருந்தது என்றார் கபிலர். கார்காலத்தின் முதுநாள் தொடங்க போகிறது. இனி அதன் வேகம் இணையற்றதாக தான் இருக்கும் என்றான் பாரி. மழையான பருவத்தில் தான் மழை பெய்கிறது. ஆனால் அதன் பொழிவு வெவ்வேறு தன்மைகளை கொண்டது. தொடக்க நாட்களில் பெய்யும் மழை மேகம் உதிர்க்கும் தூசி போன்றது. காற்றில் அலையலையாய் இறங்குவதும் நிலமாகும் முன் மறைவதும் காற்றுக்குள்ளே கரைந்து போகும் கன அளவு கொண்டதுமாக இருக்கும். தூசி பருவம் முடிந்ததும் தும்மல் பருவம் தொடங்கும். எதிர்பாராத நேரத்தில் சட்டென அடித்துவிட்டு போய்விட்டது என நினைக்கும் போது திரும்பி அடிக்கும் நம்மால் கணிக்க முடியாத ஒரு விளையாட்டை விளையாடும். அப்போது பெய்யும் மழையில் நீர்த்துளிகள் நீள் வடிவிலேயே இறங்கி வரும். 3ஆம் கட்டம் முகில்கள் கூடல் கொள்ளும் பருவம். இதுநாள் வரை நீரை உதிர்த்து கொண்டிருந்த மேகங்கள் இப்போது கூடலில் மயங்கி உருக ஆரம்பிக்கும். இணை மேகங்கள் சூழ வலம் வந்து வானில் இடைவிடாமல் கூட காதல் கசிந்து காட்டாராய் உருகி ஓடும். மலைத்துளிகள் வேப்பமுத்த அளவினை கொண்டிருக்கும். 4ஆம் பருவத்தில் மோகம் கொண்ட முகில்கள் தரைவந்து தங்கும். நிலம் வானுக்குள் நுழையும். மரத்தின் உச்சிக்கிளை மேகத்தின் வெளிப்புறம் நீண்டிருக்க வேரில் மணநீர் பாய்ந்தோடி கொண்டிருக்கும். அது இயற்கையின் அதிசய காலம். வானுக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கும் ஏணி விலகிக் கொள்ள மேகக்கூட்டம் மரம் செடி கொடிகளுக்கு இடையே மீனை போல நீந்தி போகும். ஒருவரை ஒருவர் பிடித்தும் விலகியும் காதல் கொள்ளும் காலம். இதுவே கார்காலத்தின் முதுநிலை பருவம். இப்போது அது தொடங்கி இருக்கிறது. இறங்கிய மழை இரவு வரை நிலை. குகையை விட்டு வெளிவரும் எண்ணமே பிறக்கவில்லை. முன்னிரவில் குறைய தொடங்கிய மழை நள்ளிரவில் தான் நின்றது. வீரர்கள் பின்னிரவானதும் இருவேறு குழுக்களாக பிரிந்து போகலாம் என்று முடிவு செய்தனர். நாம் என்போடு போவது என்று கபிலர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் பாரி அவரை அழைத்தபடி குகையை விட்டு வெளியேற்றினான். அவர்கள் பேரெளியை பிடித்து வந்து சேரட்டும், நாம் வேறொரு திசை வழியை பார்த்து போவோம் என்றான். பாரியின் இந்த முடிவை சற்றே எதிர்பார்க்காத கபிலர் சற்றே திகைத்தபடி பின்னால் நடக்க தொடங்கினார். மழை கொட்டி தீர்த்த வானம் விண்மீன்களால் பூத்து கிடந்தது. தேய்நிலவு கொடி போல் மெலிந்திருந்தது. மெல்லிய நீல நிற வெளிச்சம் தரையில் பரவி கிடக்க கபிலரை அழைத்து கொண்டு பாரி மலைமுகட்டை நோக்கி நடந்தான். எங்கும் நீரோடும் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. வண்டுகடி மரப்பட்டையை தேய்த்ததால் தான் உங்களை துணிந்து அழைத்து செல்ல முடிகிறது என்று சொல்லியபடி பாறையின் மீதேறி நின்று பார்த்தான் பாரி. ஒளிரும் எண்ணிலடங்கா விண்மீன்களை கொண்டு வானம் வித்தை காட்டிக் கொண்டிருந்தது. அவர்களுக்கு நேரெதிரில் வடிவு கொண்டு வளைந்திருந்தது கார்த்திகை விண்மீன் கூட்டம். விண்மீன் பார்த்து திசையறிந்தபடி முன்னடந்தான் பாரி. தொடர்ந்து வந்த கபிலரிடம் கேட்டான், அவ்விண்மீன் கூட்டத்தை கவனித்தீர்களா என்று. எதை கேட்கிறாய்? கார்த்திகை கூட்டத்தையா? ஆம், பார்த்தேனே என்றார். பாரி வேறெதையும் கேட்காமல் அமைதியாக நடந்து சென்றான். கபிலரும் பாரியை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். அதற்கு பாரியின் கேள்வி உறுத்தி கொண்டே இருந்தது. இதை ஏன் கேட்டான்? கார்த்திகை கூட்டம் பற்றி நமக்கு என்னவெல்லாம் தெரியும் என பேசி பார்க்க நினைத்தானா என்று தோன்றியது. பெருங்கணியின் திசைவேலரிடம் நாள் கணக்கில் கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை பற்றி பேசியது நினைவுக்கு வந்தது. அலையலையாய் மேலெழுந்து வந்தது. பெருங்கணியர் திசைவேலரிடம் நாள் கணக்கில் கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை பற்றி பேசியது நினைவிற்குள் இருந்து அலையலையாய் மேலெழுந்து வந்தது. கபிலர் பாரியை நோக்கி கேட்டார், கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை பற்றி எதையோ கேட்க வந்து நிறுத்தி கொண்டாயே ஏன்? கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை பற்றி பாரி கேட்கும் விளக்கத்துடன் விடை சொல்லும் ஆர்வத்தில் இருந்தார் கபிலர். கேள்வி பிறந்தது. இவ்வழகிய விண்மீன் கூட்டம் கபிலரை மிகவும் கவர்ந்தது. ஒவ்வொரு மாதத்திலும் அதன் நகர்வை பற்றி மிக நுட்பமாக தெரிந்து வைத்திருந்தார். அதனையெல்லாம் பாரியிடம் பகிர்ந்து கொள்ளும் ஆர்வமே அவரை உந்தி தள்ளியது. முன்னால் நடந்தபடி இருந்த பாரி கேட்டான், அவ்விண்மீன் கூட்டத்திற்கு கார்த்திகை என்று பெயர் சூட்டியது யார் தெரியுமா? கேள்வி கபிலரை திடுக்கிட செய்தது. நடுங்கி நின்றார் கபிலர். தாக்குதலை கடந்து வார்த்தை மேலளவில்லை. நேரங்களித்தே சொல் வெளிவந்தது. என்ன கேட்டாய்? அவ்விண்மீன் கூட்டத்திற்கு பெயர் சூட்டியது யார் என கேட்டேன்.
பதில் இருக்கட்டும். இப்படி ஒரு கேள்வியை எனக்கு ஒருபோதும் தோன்றவில்லையே. திசைவேலருக்கு கூட இக்கேள்வி தோன்றியிருக்காது என்றே நினைக்கிறேன். விண்மீன்கள் பற்றி எண்ணற்ற கேள்விகள் கேட்டுள்ளேன். உன் ஐயங்கள் தீரவே தீராதா என்று திசைவேலர் பலமுறை சலித்துக் கொண்டுள்ளார். ஆனாலும் இப்படி ஒரு கேள்வி ஏன் இதுவரை எனக்கு தோன்றவில்லை? திசைவேலருக்கு இது பற்றி தெரிந்திருந்தால் என்னிடம் அதை அவர் அப்பொழுதே பகிர்ந்து கொண்டிருந்திருப்பார். அவருக்கும் தெரியாதென்றே நினைக்கிறேன். எண்ணங்கள் ஓடியபடி இருக்க பேச வார்த்தை என்று தடுமாறினார் கபிலர். எதுவும் பேசாமல் வருகிறீர்களே, ஏன்? உனது கேள்வி ஆதி காலத்தை பற்றியதாக இருக்கிறது. மனிதன் பொருளின் மீது மொழியை பொறுத்து தொடங்கிய காலத்தை பற்றி நீ கேள்வி கேட்கிறாய். நாங்கள் தற்காலத்தார்கள். மனிதர்களை ஆசானாக ஏற்று கற்று வளர்ந்தவர்கள். இயற்கை இரண்டாம் நிலைக்கு கொண்டு சென்று விட்டோம். எங்களது கற்றல் முறையே ஆழமற்றதாக தெரிகிறது. பதிலுக்காக சொற்களை தேடினார் கபிலர். கேட்டபடி நடந்து கொண்டிருந்த பாரி பெரும்புடவர் விடை சொல்லாமல் விளக்கம் சொல்வது ஏன்? விடை சொல்லிவிட்டால் விட்டுவிடும் கேள்வியை நீ கேட்கவில்லை. நான் விடை சொல்ல முடியாததற்கான சரியான காரணத்தை முன்வைக்க முடியவில்லை என்றால் உனது கேள்வி எனது அறிதலின் அச்சையை நொறுக்கிவிடும். அதனால்தான் எனக்குள் பதற்றம் உருவாகிவிட்டது என்று நினைக்கிறேன். மழை நின்ற நள்ளிரவில் நீரோடைகளின் சலசலப்பில் மயங்கும் இளநீல ஒளியில் நிலம் பூத்து கிடக்க மின்னிச்சரிக்கும் விண்மீன் கூட்டத்தை பார்த்தபடி பாரிச் சொன்னான். கார்த்திகை விண்மீன் கூட்டத்தை கண்டறிந்து பெயர் சூட்டியவன் முருகன். எதிர்பாராத பதிலாக இருந்தது. நடையை நிறுத்தினார் கபிலர். முருகன் தான் இவ்விண்மீன் கூட்டத்திற்கு பெயர் சூட்டினான் என்று எப்படி சொல்கிறாய்? சற்றே சிந்தித்த பாரி, நீங்கள் பச்சை மலை தொடரில் ஏறத் தொடங்கிய முதல் நாளில் நாக்கருத்தான் புற்களை கடக்கும் முன் நீரன் உங்களுக்கு முருகனின் கதையை சொன்னான் அல்லவா? ஆம். அவன் கதையை எத்துடன் முடித்தான்? அது எனக்கு தெரியாது. சந்தனவேங்கையின் மீது பரணமைத்து முருகனையும் வள்ளியையும் அதில் தங்க வைத்து எவ்வி அதன் பின் குடில் திரும்பி பூண்டு பானத்தை கலக்கி கொடுத்து யாரையும் அப்பக்கம் போக விடாமல் செய்தான் என்பது வரை எனக்கு நினைவிருந்தது. தனிமைக்கு மூலிகையை கொடுத்ததால் அதன் பிறகு அவன் சொன்ன கதைகள் எவையும் எனக்கு நினைவிருக்கவில்லை. கார்த்திகை விண்மீன் ஒளி வீசி கொண்டிருந்தது. அதனை பார்த்தபடி நடந்து கொண்டிருந்த பாரி நீதி கதையை சொல்லத் தொடங்கினான். பச்சை மலையில் யானை பள்ளத்தின் தென் திசை முகட்டில் தனித்திருந்த வேங்கை மரத்தின் மீது சிலா கொடியால் பிணைத்து கட்டிய பரன் விட்டு மறுபகல் இறங்கினார் பாரியும் வள்ளியும். ஆணும் பெண்ணும் தங்களை அறிய தொடங்கிய தலைநாள் இரவது. இவ்விரவின் குணம் பல பருவங்களுக்கு நீடிக்கிறது. இயற்கையின் எல்லா மாற்றங்களிலும் வழியே தங்கள் இணையின் மீதான காதலை நெய்து துடிக்கும் உயிராற்றல் பெரியபடி இருக்கும். காதல் அறியும் பொழுதுதான் அடுத்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். அறியாதவன் அதுவே காதல் என்று நிறுத்தி விடுவான். காதலின் அழைப்பை ஏற்று இருவரும் செல்லத் தொடங்கினர். கார்காலத்தின் தூசி பருவம் தொடங்கியது. காற்றில் மெல்லிய சாரல் மிதந்து வந்து வள்ளியின் முகத்தில் நீர் பூசி கொண்டிருந்தது. அவள் கை கொண்டு அதனை துடைக்காமல் முன்னடந்தாள். முருகன் முன்னால் சென்று கொண்டிருந்தான். மேகத்தின் தூசி இருவரின் மீதும் விடாமல் படர்ந்து இக்கானகத்தில் எம்மலருடனும் ஒப்பிட முடியாத பேரளவு கொண்டு மிளிர்ந்தது. பார்வையை விலக்கி நடக்க முடியாது என்று முருகனுக்கு தோன்றியது. தனது விரல் கொண்டு அவளது முகத்தை துடைக்க எண்ணினான். அப்போது வள்ளியின் கைகள் முருகனின் முகத்தை துடைத்துக் கொண்டிருந்தன. முருகனின் முகத்தில் கை தொட்ட கணத்தில் வள்ளியின் முகத்தில் இருந்த நீர்த்துளிகள் மறைந்தன. முருகனின் கை அவளது கண்ணம் தொடும்போது நீர்த்துளியற்று இருந்தது வள்ளியின் முகம். எனது விரல் தொடுவதற்குள் நீர்த்துளிகள் எப்படி மறைந்தன என்று கேட்டான் முருகன். என் விரல்கள் உனது முகம் தொட்டதனால். முருகன் திகைத்து நின்றான். வள்ளி சொன்னால், தொடுதலில் கடந்து வரும் ஆற்றார் என்னையே உருக்குகிறது. சின்ன நீர்த்துளிகள் என்ன ஆகும்? தொடுதலின் மூலம்தான் ஆணின் ஆற்றல் கடக்கிறது. ஆனால் தொடாமலேயே பெண் கடத்தும் ஆற்றலுக்கு இணை சொல்ல முடியாது என்று எண்ணியபடி முருகன் முன்னே நடந்து கொண்டிருந்தார். அவள் பேதமின்றி பின்தொடர்ந்தாள். தூசி காற்று எதிர் வீசியபடி இருந்தது. வள்ளி கேட்டால், வேங்கை மரத்தின் சந்தன பரன் விட்டு ஏன் அகல்கிறோம்? அது எவ்வி உருவாக்கியது? நமக்கான இடத்தை நம் கனவால் உருவாக்க வேண்டும். வள்ளிக்கும் சரிதான் என்று தோன்றியது. சென்ற முறை நீ ஏழிலை பாலைக்கு அழைத்துச் சென்றாய். இம்முறை நான் அழைத்துச் செல்கிறேன் என சொல்லி முன்னடந்தான் வள்ளி. அழைப்பை ஏற்றான். அவள் முன் நடந்து சென்றால் பின் நடந்த முருகனின் மயக்கம் மேலும் அதிகமாகியது. மானிலும் மயிலிலும் மட்டுமே ஆண் அழகு என்றான் முருகன். நானும் அப்படித்தான் நம்பினேன், உன்னை காணும் வரை என்றாள் வள்ளி. இருவரும் வெட்கம் கலைந்து சிரித்தனர். தூசி காற்று நின்று பொழிந்தது. முன்ற வள்ளியின் கண்களுக்குள் சற்று தொலைவில் விளைந்த பயிர் தெரிந்தது. அதன் அருகே போனார். யானை படுத்துறங்கும் அளவு நிலத்தில் அப்பயிர்கள் விளைந்திருந்தன. அந்த கதிரை கைகள் உருவியபடியே வள்ளி சொன்னால், இது அரிதான நெற்பயிர், அன்னமகிழரிசி என்று இதனை சொல்வோம். மற்ற பயிர்கள் எல்லாம் பசியையும் போக்கும்.
ஆனால் இது மட்டும்தான் பசி நீக்குவதோடு உடலை மலர வைத்து சுகம் தரும். மனதுதான் பெரும்பாலும் மகிழ்வை உணர்கிறது. உடல் தேவையை மட்டுமே உணர்கிறது. ஆனால் இப்பயிர் தான் உடலை மகிழவும் வைக்கும். சொல்லிக்கொண்டே கைப்பிடி அளவு கதிர் பறித்து உள்ளங்கையில் வைத்து கசக்கி அதனை முருகனுக்கு கொடுத்தாள். முருகன் அதனை வாங்கி உட்கொண்டான். ஏற்கனவே என் உடலும் மனமும் மகிழ்வால் திணறி கிடக்கின்றன. இதில் இதுவும் சேர்ந்தால் நிலைமை கட்டுக்கடங்காமல் போகுமே என்று அவனுக்கு தோன்றியது. வள்ளியும் வாயில் போட்டுக்கொண்டு மென்றபடி நடந்து வந்தாள். சிறிது தொலைவு சென்ற பின் வள்ளிக்கு விக்கல் வந்தது. அருகில் நீரோடை எதுவும் இல்லை. கார்காலம் இப்போதுதான் தொடங்குகிறது. நீர் புரண்டோட இன்னும் நாளாகும். குட்டை எதுவும் இருக்கிறதா என்று பார்த்தான் முருகன். எதுவும் படவில்லை. வள்ளிக்கு உடனடியாக குடிக்க நீர் தேவைப்பட்டது. ஆனால் அவ்விடம் கிடையாது என தெரிந்தது. அருகே இருந்த சிறுபாறையின் மீது ஏறி நாற்புறமும் பார்த்து முருகன் ஒரு திசை நோக்கி ஓடினான். நீர்நிலையை கண்டறிந்து விட்டானோ என்று எண்ணத்துடன் பின்தொடர்ந்து ஓடினாள் வள்ளி. அங்கு காண வெள்ளருக்கு செழித்திருந்தது. வெள்ளருக்குன்றுனா அதாவது காண வெள்ளருக்குன்னா ஒரு தண்ணியை இது பண்ணக்கூடிய ஒரு செடின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இருங்க, அது வரும் பின்னாடி. இங்கே ஏன் ஓடி வந்தீர்கள் என கேட்டாள் வள்ளி. நீர் எடுக்கத்தான் என சொல்லியபடி வெள்ளருக்கின் அடிவாரம் இருந்த சிறு கற்களை நகர்த்தி குழியை உருவாக்கினான். இவ்விடத்தில் நீர் இருக்கும் என்று எப்படி சொல்கிறாய்? காண வெள்ளருக்கின் விதையை காற்று எங்கும் தூவிவிட்டிருக்கும். ஆனால் இங்கு மட்டும்தான் அது முளைத்துள்ளது. அது நீர் உறிஞ்சும் செடி அல்ல, நீர் குடிக்கும் செடி. அதிக நீர் இருப்பதால் தான் இவ்விடத்தில் வளர்ந்திருக்கிறது. சொல்லிக்கொண்டே கற்களை விளக்கி குழியை ஆழப்படுத்தினான். வெள்ளருக்கின் வேர் இருமுலத்தை தாண்டாது. எனவே அந்த அளவுக்குத்தான் நீர் இருக்க வேண்டும் என்று முருகன் சொல்லும் போதே பாறையின் இடுக்கில் நீர் கசிந்து ஓடியது. இரு கைகளையும் அதன் அடியில் நுழைத்து தெளிந்த நீரை அள்ளி பருகினால் வள்ளி. நீரின் குளிர்ச்சி உடலெங்கும் பரவியது. முருகன் சொன்னான், மண்ணுக்குள் நீர் இருப்பதும் மனதிற்குள் நீ இருப்பதும் முகம் பார்த்தால் தெரியாதா என்ன? குளிர் நீர் கொஞ்சம் சிரிச்சிட்டேன். அது கொஞ்சம் இந்த காதல் வசனம் வந்து விட்டால் நமக்கு எங்கேயாவது போயிருது. இந்த ஆள் இப்படிதான் எழுதுறாப்புல, மஜாவா எழுதுறாரு. குளிர்ச்சி நீரின்றியும் பரவியது. முருகன் மீண்டும் சொன்னான், காதல் சற்றே தலையிலானது. நீர் இருக்கும் இடத்தில் தலைக்கும் வேறல்ல, வேறு இருக்கும் இடத்தில் சுரக்கும் நீர். சொல்லிக்கொண்டே சிறு கற்களை குழி நோக்கி நகர்த்தி மூடினான் முருகன். வள்ளி மீண்டும் நடக்கத் தொடங்கினான். அவள் அழைத்து செல்லும் இடம் காண முருகனுக்கு பேரார்வம் மேலெழுந்தபடி இருந்தது. அவர்களின் கண்படும் தொலைவில் பன்றி கூட்டம் ஒன்று எதிர் சென்றது. இருவரு கண்களும் அதனை பார்த்தபடி நான் விரட்டி சென்று அம்பெய்திய பன்றி கூட்டம் இதுதானா என்ற கேள்வி எழுந்தது முருகனுக்கு. இவற்றை விரட்டியதால் தான் நமக்கு நான் வள்ளியை கண்டேன். இவற்றை விரட்டி வந்ததால் தான் நான் வள்ளியை கண்டேன். எனக்கு காதலை தந்த இவற்றுக்கு நான் அம்பெய்திய காயத்தை அல்லவா தந்துள்ளேன் என தோன்றியது. சட்டென பின் திரும்பி ஓடினான் முருகன். வெள்ளருக்கஞ்செடியின் அடிவாரத்தில் மூடிய கற்களை மீண்டும் கிளறி அகற்றி பன்றிகள் நீர் அருந்த வழி செய்து விட்டு ஒதுங்கினான். பன்றி கூட்டம் நீர் நோக்கி நகர்ந்தது. அதன் குவிவாய் நீர் தொட்டு உறிஞ்சின. பார்த்து கொண்டே வள்ளியின் அருகில் வந்தான் முருகன். அவள் கேட்டால், இவற்றின் முதுகில் செந்தாது படிந்திருப்பதை பார்த்தீர்களா? இவற்றின் உடலில் காயம் இருக்கிறதா என்பதை எனது கண் தேடின. வேறெதையும் நான் கவனிக்கவில்லை. கார்காலத்தில் முதலில் மலரும் செங்கடம்பு மலரத் தொடங்கிவிட்டது. அம்மர அடிவாரத்தில் உதிர்ந்து கிடக்கும் மஞ்சள் பாவிய செந்நிற பூக்களின் மீதுதான் இவை படுத்தெழுந்து வருகின்றன. அதனால்தான் இவற்றின் மேலெல்லாம் செந்தாது ஒட்டி இருக்கின்றது. அவள் சொன்ன பிறகுதான் அவனே அதை கவனித்தான். உடலில் இருக்கும் மயிர்கால்களில் செந்தாது பூசி இருந்தது. ஒன்றினை ஒன்று உரசியபடி நீர் அருந்த குளிநோக்கி முண்டின. பார்த்துண்டே வள்ளி சொன்னால், மரத்திலே மாலை போல தொங்கும் செங்கடம்பு மலர் எடுத்து உன் மார்பில் சூடும்படி அவை எனக்கு சொல்கின்றன. அது கொத்துப்பூ. அதை எனது மார்பில் சூடுவதை விட உனது கூந்தலில் சூடுவதுதான் அழகு. அக்கொத்துப்பூவின் இதழ்கள் எவ்வளவு அசைத்தாலும் உதிராது. அசையா மனம் கொண்டது. அதனால்தான் உனது மார்பிற் சூட ஆசைப்படுகிறேன். உதிராத பூக்களை எனது மார்பிற் சூட ஆசைப்படுகிறாள் என உதிராத பூக்களை எனது மார்பிற் சூட ஏன் ஆசைப்படுகிறார் என முருகன் நினைத்து கொண்டிருக்கும் போது வள்ளி சொன்னால், அசைத்தால் உதிராது, அணைத்தாலும் உதிராதல்லவா? முருகன் திகைத்தான். செங்கடம்பின் அடிவாரத்தில் மனம் புரண்டு கொண்டிருந்தது. என்ன மாதிரி எழுதியிருக்காங்க அந்த நீள்வாய் கொண்டு நீருறிஞ்சும் ஓசை பின்னடியில் கேட்டுக்கொண்டிருந்தது. மனம் அதனை நோக்கி தாவியது. நான் கூந்தலில் சூடுவது ஒருவனுக்கானதாய் இருக்கிறது, நீ மார்பில் அணிவது இருவருக்குமானதாகிறது.
சொல்ல நினைக்கும் சொற்களை சொல்லாமலே நடந்தால் வள்ளி. சொல்லாத சொற்களை சுவைதான் காதல் வளர்கிறது. வெள்ளரிக்கின் வேர் போல மனதின் ஆழத்தில் இருந்து நீர் குடித்து பழகியது காதல். அதற்கு சொல் சொல்ல மலர்வாய் தேவையில்லை. அதனினும் அன்பை குடித்து வளரவே வாய்முகப்பின் ஈரிதழ்கள் சுரந்து கொண்டிருக்கும் போதே அறிந்து கொண்டிருக்கும் அதிசயத்தை இதழ்கள் நிகழ்த்து கொண்டிருந்தன. முருகனின் மனதில் மலர்ந்தது சொல். நான் அகழ்ந்து கண்டறிந்ததை நீ அனைத்து கண்டறிந்தாய். நான் கண்டறிந்தது ஒருவருக்கானது, நீ கண்டறிந்தது இருவருக்குமானது. சொல்லாத சொல்லேந்தி இப்பொழுது முருகன் நடந்து கொண்டிருந்தார். முன்னடந்த வள்ளி பாறை இடுக்குகளின் வழியே உள்நுழைந்தாள். இருப்பிடவின் வழியே எங்கே அழைத்துச் செல்கிறாள் என்று சிந்தித்தபடி பின்னால் முருகன். ஒரு பெரும்பாறையின் முனையில் திரும்பினாள் அவள். பின்னால் வந்தவன் அதே போல பாறை கடத்தும் முனை திரும்பினான். திரும்பிய கணத்தில் அவன் கண்கள் பார்த்த காட்சி அவனை அசைய விடாமல் அப்படியே நிறுத்தியது. எண்ணாமல் பார்த்தான் முருகன். தான் வாழ்வில் இதுவரை பார்க்காத ஒன்றை பார்த்து கொண்டிருந்தான். இதோட 2வது சாப்டர் முடியுது. லைட்டா பேஜ்ல கிருட்டுன்னு ஒரு குட்டியா ஒரு கிளியில் விழுந்திருக்கு. ரொம்ப சின்னதான் இருந்தாலும் திருப்புறவுக்குள்ள இதாகி போச்சு. அவசரப்பட்டு இது பண்ணிட்டேன். இதோட 32வது சாப்டர் முடிஞ்சிருச்சுப்பா. ரொம்ப சின்னதா தெரியல. இதுல காதல் விளையாட்டுகள் தான் அதிகமா போய்கிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா இது இவரோட உடம்புல அந்த வண்டுக்கடி மரத்துல எடுத்த பட்டையை பூசிக்கிட்டு இருந்தாங்களா, அரைச்சு கபிலர் உடம்புல பூசியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவருக்கு இந்த விஷப்பூச்சிகள்லாம் அண்டாது. அதை பூசி விட்டோம்னா அவங்களுக்கு கடிச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் விஷம் ஏறாதுன்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால அதை பூசி விட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருந்துட்டு அங்க இருந்து இதுக்கு போறாங்க. அது என்ன அந்த பேரளி பிடிக்கிற அந்த கூட சேர்ந்து ரைட்னு சும்மா போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப போறப்ப என்னன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது பயங்கரமா. அப்பதான் அந்த மலையை பிரிச்சு சொல்றாங்க. தூசி பருவம், தும்மல் பருவம், இது முகில் கூடல் பருவம், அப்புறம் மொத்தமா கூடல் பருவம், அந்த மாதிரி ஒரு 4 பருவமா பிரிக்கிறாங்க. அந்த இதை அந்த பிரிக்கிறதும் அதையும் இதை நீங்க இப்ப நம்ம முருகன் வள்ளி சொன்ன கதையுமே அது கூட அப்படியே மேட்ச் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி பேசிட்டு அங்க இருந்து அப்படியே இப்ப மேல போய் நடந்து போய் பாக்குறாங்க. அப்போ இவர் பாரி தனியா கூட்டு போறாரு. யார கபிலர். அப்ப கூட்டு போறப்ப கார்த்திகை நட்சத்திரம் கூட்டத்தை பாக்குறாரு. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இதை பாத்தீங்களான்ற மாதிரி கேட்கும்போது பார்த்தேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி நம்ம கபிலரும் பாக்குறாரு. இதை பத்தி நமக்கு நிறைய தெரியும், நம்ம இன்னைக்கு செஞ்சிருவோம் பேசி அப்படின்னு நினைச்சிட்டு ஏன்பா கேட்டா அப்படின்னு கேட்டா இல்ல அதுக்கு யாரு பேர் கார்த்திகேயன் பேர் வச்சாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே நம்மளால ஷாக் ஆயிட்டாப்ல. இவன் வேற ஏதாவது கேள்வி கேட்பான்னு பார்த்தா என்னென்னமோ கேள்வி கேட்கறானுன்ற மாதிரி மனுஷன் ஷாக் ஆகி இல்ல தெரியாது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஆளு இதாயிடுறாரு. சரி ரைட் ஓகேன்னு சொல்லி அப்பதான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. முருகனும் வள்ளி நடந்த கதை. நீங்க கடைசியா முருகன் வள்ளி கதையை எங்க கேட்டு முடிச்சீங்க அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி நீலன் சொன்னப்ப கடைசியா செங்கடம்பு மரத்துல இவங்க பரணம் வச்சு கூடல் கொண்டு முடிச்சதோட அதை போக நாக்கருத்தான் புல்லு ஒரு பக்கம் அந்த கதையும் ஓடிடுச்சு. ஸோ இந்த கதை எனக்கு அது வரைக்கும் தெரியும், ஏன்னா எனக்கு தனிமைக்கு மூலிகை கொடுத்துருந்தான் அப்போ அப்படின்னு சொல்றப்ப அப்புறம் அதுல இருந்து அப்படியே கதையை இது பண்றாங்க. அங்க இருந்து முருகனும் வள்ளியும் நடந்து இது நடந்து ஒவ்வொரு இடங்களா போக ஆரம்பிக்கிறாங்க. அது ஆக்சுவலா என்னன்னா தூசி பருவம், மலையோட தூசி பருவம். அது எப்படின்னா மழை ரொம்ப சின்னதா அப்படியே இது சாரெல்லாம் அடிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பருவத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போறப்ப இடையில அன்னமகில் அரிசின்னு சொல்லி ஒரு அரிசி, ஒரு வகையான அரிசி இருக்குது. அது இவங்களுக்கு எப்படின்னா அதை சாப்பிட்டா ரொம்ப ஒரு மாதிரி புத்துணர்ச்சி கொடுக்குமா உடம்புக்கு, ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதாம்மா. ஓகேவா? அதை இவ இப்ப ஏன்னா வள்ளி வேலூர் குலத்தை சேர்ந்தவங்கல்ல, வேலூர்ல சாரி இது கொடிக்குளத்தை சேர்ந்தவங்கல்ல, 2 சேர்ந்ததான் இது. அவங்க கொடிக்குளத்தோட இதனால அவங்களுக்கு செடியை பத்தி நிறைய தெரியும். ஸோ முருகனுக்கு தெரியாத நிறைய விஷயங்களும் அவங்க தெரிஞ்சிருக்கனால அவங்க அதை எடுத்து அதை கசக்கி முருகனுக்கு ஊட்டி விடுறாங்க. இவங்களும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அது முருகன் சொல்றாங்க, நான் ஆல்ரெடி மனசளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், இது என்ன தின்னா நான் இன்னும் பயங்கர இதாகி போயிடுவேன்னு, என்னை கட்டுக்குள்ளேயே வைக்க முடியாதுன்ற மாதிரி மனசு இருக்காப்ல ரொம்ப. சரி ரைட்டரா சாப்பிட்றா அப்படின்னு சாப்பாடை ஊட்டி விட்டு நடந்து கூட்டு போயிட்டு இருக்கும்போது வள்ளிக்கு விக்கல் வந்துருச்சு. இப்ப தண்ணி தேடணுமே, தண்ணி எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி இருக்கப்ப நம்ம இது முருகன் என்ன பண்றாப்லன்னா வேகமா இது மேல ஏறி பாக்குறாரு, ஒரு பாறை மேல ஏறி பாக்குறாரு. பார்த்தா அங்க ஒரு வெள்ளருக்கன் செடி ஒண்ணு இருக்குது. ஓகேவா? அந்த செடியை பார்த்துட்டு
அந்த செடி வந்து ஆக்சுவலா எப்படின்னா அதோட இது ஃபுல்லாவே அதோட விதை ஃபுல்லாவே பரவி தான் கிடக்கும். எல்லா இடத்துலயும் பரவி தான் போகும். ஆனா அது வளர்ற இடம் வந்து எப்படி இருக்கும்னா கீழே தண்ணி ஓட்டம் இருந்தாதான் அது வந்து வளருமாம். ஓகேவா? அந்த மாதிரியான செடி. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இது குழி தோண்டி அது 2 முழம் தாண்டறதுக்கு முன்னாடியே குழி தோண்டி அதுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருது. அதை வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சிட்டு வரும்போது இந்த பன்னி கூட்டமும் வருது. அந்த பன்னி கூட்டத்தால தானே வந்து முருகன் வந்து வள்ளியவே பார்த்துருப்பாப்புல. அதை விரட்டி போகும்போது தானே. அதனால அதுக்கு ஒரு நன்றி செய்யற விதமா அந்த தண்ணியை நல்லா தோண்டி வச்சுட்டு அது குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி வச்சுட்டு அப்படியே பேசிட்டே வராங்க. திரும்ப லவ் வேர்ட்ஸ் ஒரே லவ்வாங்கிஸா போகுது. ஜாலியா அவங்க 2 பேரும் பேசினே வராங்க. அதுவும் வந்து ஃபுல்லா எதுகை மோனையிலையும் அருமையா எழுதிக்கிட்டே போயிட்டே இருக்கிற போது கடைசியா கடைசியா என்னன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து முருகன் வந்து ஒரு விஷயத்த பாக்குறாப்புல. அவர் அந்த வாழ்க்கையிலே அவர் அதை பார்த்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறாரு. அது என்னன்னு சொல்லி நமக்கு இது வரைக்கும் சொல்லல. அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு அப்படியே அங்க நிக்கிறாங்க. அதுதான் வந்து 32வது சாப்டரோட எண்டு. யாருக்காவது டவுட்ஸ் எதுவும் இருந்தா கேளுங்க. இதை தூக்கி போட்டது முருகனோட இது என்ன அஜித் வந்து முருகனா இருப்பான். அந்த அதை தூக்கி போட்டு வச்சிருக்கானுங்கடா. நல்ல வேலை ஆள் வர போடாம இருந்தாங்க. ஆள் வர போடாம இருந்தாங்கன்னு சந்தோஷப்படுது. நான் சூர்யாவை போடலான்னு பார்த்தேன். ஜீமோ, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கய்யா. இந்த கதை எப்பதான் முடியும்? இந்த கதை எப்பதான் இப்போதைக்கு முடியாது. இப்போதைக்கு முடியாது. உங்களுக்கு போகட்டுமேங்க, ஒரு 6 மாசம் 1 வருஷம் போகட்டுமேங்க. நல்லா இருக்குதுல்ல கேக்குறதுக்கு. இப்படியே கேட்டுக்குவோம். யோ, நான் சும்மா கேட்டேன். நான் இது வரைக்கும் ஒரு புக் ரீடிங்ல கூட உக்காந்தது இல்லை. நான் சும்மா வந்து அக்கினிவேல் வாவராஜன் உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற அப்படிங்கிற மாதிரி உக்காந்துட்டு இருக்கேன். சும்மா அந்த போகட்டும், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அதுக்கு காரணம் உங்க பேரு என்ன? கொங்கு குமார்னு வச்சிருக்கீங்களா? அதானா? ஆமாங்கண்ணா. ஓ மை காட், ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணாதே அவரு. அப்படியா? உங்களெல்லாம் பண்ணலாம் தப்பு இல்ல. பாப்பா இருக்கியாப்பா? இருக்கேன். பாப்பா பேக் ஒட்டிடலாமா? பின்னு சரிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிருங்கய்யா. உதயநிதி போட்டோ ஒட்ட போறான் பாரு, மோசமான. அதாங்கய்யா, இது வந்து இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் புக்ல வந்து கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு பக்கம் வந்திருக்கோம்னா 378வது பக்கம் வந்து நம்ம வந்திருக்கிறோம். ஆக்சுவலா 376 பக்கம் வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் புக்ல மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 பேஜுகள் இருக்கு. ஓகேவா? இது செகண்ட் புக், பெரிய புக் செகண்ட் புக், அது ஒரு 800 பக்கம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதான் மொத்தம் 111 சாப்டருங்கய்யா. நாம 33 சாப்டர் படிச்சிருக்கோம் ஆக்சுவலா. ஆனா செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு கண்டென்ட் இருக்குங்கறீங்க. ஆமா, பஞ்சமே கிடையாது. ஆடினே இருப்பேன். ஓகே, போங்க வந்து சந்தோஷம் தான், தப்பு இல்ல. போயிட்டாங்க. ஓகே, நம்ம வந்து 33வது சாப்டர் போயிடலாமா? எனக்கு வந்து ஆஸ்டா கேள்வி கேட்கல, எனக்கு அதான் வருத்தமா இருக்குது. அவன் தான் வந்தா ஏதாவது கேள்வி கேட்டே இருப்பான். என்ன கேள்வி கேட்பாருங்க? இதுல இருந்தே அந்த புக்ல இருந்தவா இல்ல சும்மா? ஆமா, புக்லயே தான் ஏதாவது ஒரு கொடுமையா ஏதாவது அவனே ஒரு வித்தியாசமா ஒரு கேள்வி கேட்பான். அது இதுவா இருக்கும் போது தாங்க காதலா இருக்குல்ல, காதலா இருக்கிறதுல நம்ம என்ன கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்க? நீ கேள்வி கேட்டனா வந்து உங்க வீட்டுக்காரமா செருப்பால் அடிப்பாங்க, அதனால தானே? இது அவன் அதாவது எனக்கு அதை இது பண்ணும்போது ஆசையா இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணாம இருக்கோமேங்கிற மாதிரி. அப்படியா ப்ரோ? ஓகே, காட்டுக்குள்ள விட்டு வந்துரும் 2 பேரும். காட்டுக்குள்ள விட்டு புலி அடிச்சு யானை அடிச்சு அப்படி இல்ல. அதான் மாஸ்டர் பிளானே. என்னது இது? நீங்க உடைக்கிறீங்க, அதான் பிளானே. இவர டம்மிவாவா இது சொல்றானா? கர்நாடகா பொண்ணி போயிட்டு அன்னமயில் அரிசி 25 கிலோ மூட எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்கணும். வாக்கரிசி, அது அன்னமயில் அரிசி, வாக்கரிசி இல்லடா, அன்னமயில் அரிசின்னு இதுல ஒரு கான்செப்ட் வரும். அது சாப்பிட்டா வந்து ரொம்ப புத்துணர்ச்சி இருக்குன்னு சொல்லி அதுலதான் ஒரு காதல் கதையே இவ்வளவு தூரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். புரியுது. நீங்க சொன்ன உடனே சரி வீடு போல அந்த காலத்துல அதுக்கு அது பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். அடப்பாவி, இல்லடா அது இல்லடா. அது அன்னமயில் அரிசினா எப்படி? இதுவா சாப்பிட்டோன்னே ஒரு வெறி வருது சார், அந்த மாதிரியா? அப்படி இல்லப்பா. இது வந்து சொல்லும் போதே சரி இதுவா சொல்லிருப்பாங்க. நான் இது என் உடம்பும் ஃபுல்லா இருக்கு, மனசும் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நான் இதை சாப்பிட்டு இன்னும் ஐயாக விரும்பல அப்படின்னு சொல்லும் போது, ஹோலி ஷிட் பாரு.
இத அணிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் பெண்மையை உணர்றேன்பாங்களா. ஓஹோ நைஸ். சோ எழுதிருக்காங்க அவன். அவர் எம்பி, அதனால அவர் இவர்னே பேசலாம். அது தெரியும். யோ ம். ஒரு இதுக்கு தாயா சொன்ன மரியாதை இல்லாம பேசுறதுக்கு நான் என்ன ஏடிஎம் கேக்காரனா? மரியாதையோட இல்ல, கொங்குக்காரர் தானே இருக்கலாம். ஹோலி ஃபக். இப்பதான் சொன்னேன் ஸ்டீரியோ டைப் தவிர்க்கவும். என்னது இது? இந்தா இப்பவே சகோ பண்றேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், அப்படி ஒரு காரியத்தை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சரிங்க, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கரெக்டா இருக்கு, நம்ம பேரு இப்ப கரெக்டா வச்சிட்டேன். சூப்பர். யோ ஓ நான் கிளம்புறேன். இல்ல 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 ஆச்சு, நீ விட ஆச்சு, நான் கிளம்புறேன் ஆச்சு. இல்லப்பா, உன்னை யாரும் பிடிச்சி வைக்கலப்பா. ஓ ஓ நான் கிளம்புறேன் அப்பா, பாய். சரியா, சரி ரைட்டு, வாங்க 33வது சாப்டர் போவோம். ரெட்டலை போட்டோ அப்புறமா கிடைச்சுனா அதையும் உள்ள வச்சிடறேன். மென்மேலும் மனமானும் இதியா நீ கண்ணி பொண்ணு அப்புறம் வச்சுக்கிறோம். ஓகே, 33வது சாப்டர் வந்திருக்கிறோம். பாகம் 33. குறுவழியில் உள்நுழைந்து புதுநிலப்பகுதியை பார்த்த கணத்தில் மெய்மறந்து நின்றான் முருகன். பெரு வடிவில் மலைகள் சூழ்ந்திருந்தன. உயர்ந்து நிற்கும் அடர்மரங்களை கொண்ட அந்த மலைவளையத்தின் நடுவே பறந்து விரிந்த நிலப்பரப்பு. அந்நிலப்பரப்பு முழுவதும் கழுத்தளவில் இருந்து வளைந்து நிற்கும் புல்வெளி. பார்க்கும் தோறும் அதன் அழகு பெருகிக் கொண்டே இருப்பது போல உணர்ந்தான். சூழலில் மிதக்கும் மனம் வெள்ளிய மயக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த அழகை விட்டு பார்வை பிரியாது என்றால் வள்ளி. குரல் கேட்டு திரும்பாமலேயே முருகன் கேட்டான். புலனறிய முடியாத மயக்கம் சூழ்கிறது. என்ன இருக்கிறது இவ்விடத்தில்? நமது கண்களுக்கு முன்னால் விளைந்து நிற்பது நரந்தம்புல். இதன் நறுமணம் யாரையும் மயக்கிவிடும். மயிலம் மலர் போலதான் இதுவும். காய காய நறுமணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். காய்ந்த சருகுகள் வெளிப்படுத்தும் வாசனைக்கு அளவேதும் இல்லை. நீலக்கடலுக்குள் உப்பு தேங்கி கிடப்பதைப் போல இந்நரந்தம்புல்வெளியில் நறுமணம் தேங்கி கிடக்கிறது. சொல்லியபடி முருகனின் கைப்பிடித்து புல்வெளிக்குள் நுழைந்தால் வள்ளி. பொருட்களை கையால் விலக்கி காலால் மிதித்து நடக்கையில் கிளர்ந்த நறுமணம் இருவரின் மனதையும் மயக்கி சுழற்றியது. ஏற்கனவே உட்கொண்டிருந்த அன்னமகிழ் அரிசி உள்ளுக்குள் மலர்தலை தொடங்கியது. உடலும் மனமும் காற்றாய் மிதக்க காதல் கனிவாய் உருகி மனமாய் பெருகியது. அவர்களின் பார்வைக்கு முன் பறவைகளுக்கும் பறவைகளும் விலங்கினங்களும் குறும் நடுக்குமாக கடந்தபடி இருந்தன. பார்வையில் கிடக்கும் அவற்றின் மீது எண்ணங்கள் நிலை கொள்ளவில்லை. மயக்கத்தில் முழு நிலையில் இருந்தான் முருகன். ஆனால் காதலின் துடிப்பு உள்ளத்தில் விசையை கூட்டியபடி இருந்தது. முருகனின் ஆழ்மனம் விழித்திருந்தது. இது வெறும் மயக்கம் என்றால் நாம் எப்பொழுதோ நினைவை தவறவிட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதும் நினைவு இருக்கிறது. மயங்கிய மனம் காதலை தவிர வேறெதிலும் நிலை கொள்ள மறுக்கிறது. என்ன நிகழ்கிறது இங்கு? வள்ளி கைப்பிடித்து முருகனை அழைத்து சென்றார். மயக்கம் தெளிய ஆள் மயக்கத்துக்குள் அவர்கள் நுழைந்தனர். புல்வெளியின் நடுவில் இருந்து சிறுமேட்டில் அமர்ந்தாள் வள்ளி. அமர்ந்த கணம் அவள் மடிதனில் சாய்ந்தான் முருகன். தனது மடியில் அவன் முகம் ஏந்தியபடி எதையோ சொல்ல வாயெடுத்தாள். சொல்லின்றி அமைதியானார். அவள் முகம் பார்த்த முருகனுக்கு எல்லாம் புரிந்தது. கணநேரம் ஏழிலை பாலையின் அணுக்கத்தில் நிறுத்தி மலர வைத்தேன். நீயோ காலம் முழுவதும் மலர வைக்க வழி செய்கிறார். நிலமகள் நீ. உனது ஆற்றல் என்னை நோக்கி கடத்தும் காதல் எதிர்கொள்ள முடியாததாக இருக்கிறது. உள்நுழைந்த நறுமணமாய் உனக்குள் அறைகிறேன் நான். நறுமணம் சூழ் கொண்டிருக்கும் கருப்பை தான் அம்மலை குழுவை. அதன் நடுவில் இருந்த சிறுமேட்டில் வானம் பார்த்திருந்தனர். நிறையிருள் கொண்டு வானம் கருத்திருக்க எங்கும் விண்மீன்கள் ஒளி வீசின. காதலில் தெளியும் பொழுதுதான் மயக்கத்தின் ஆழம் புரிகிறது. ஆழத்தை அறியும் பொழுதுதான் அது அறிய முடியாத இடமென்ற உண்மை உரைக்கிறது. அன்னமயில் அரிசி உடலை மலர வைத்தது. நரந்தம்புல் மனதை மலர வைத்தது. வள்ளியின் அணுக்கம் மலர்தலில் வாழ வைத்தது. பள்ளி சொன்னால் இவ்விடத்தில் இணையோடு இருக்கும் உயிரினங்கள் மட்டுமே தங்க முடியும். நரந்தம்புல் கிளர்த்து மனவெழுச்சி தனித்த உயிரினத்தை விரட்டிவிடும். பறவைகளும் விலங்கினங்களும் நீங்காத மயக்கம் கொண்டு காதலில் திளைத்திருக்கின்றன. சிங்கிள்ஸுக்கு அங்க இடம் இல்லையாம்பா, அது வேற கதை. பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். புலிகளுக்கு முன் இணைமான்கள் மலர் உண்ணுகின்றன. ஆண் உண்ணாத மலரில் வண்டுகள் நிலை கொள்கின்றன. ஆண் மலரின் மரகமும் பெண் மலரின் சூலகமும் இதழின்றி மலர்கின்றன. இவ்வியப்பு வேறெங்கு நிகழும்? இவ்விண்மீன்களை பார்த்தபடி இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். இரவு நகர்தல் என்று நிலை கொண்டிருந்தது.
முருகனின் கண்கள் வானத்தை பார்த்து குறிப்பிட்ட விண்மீன்கள் கூட்டத்தையே உற்று நோக்கின. வளைந்தோடும் ஆறு போல இருக்கும் அவ்விண்மீன் கூட்டத்தை பார் என்றான் முருகன். எங்கே என்று கேட்டபடி வள்ளியின் கண்கள் தேடின. விரல் நீட்டி அதன் வளைவுகளை சொல்லிக் கொடுத்தான். 6 புள்ளிகளை வளைவு கொண்டு மின்னின. 6 புள்ளிகளில் வளைவு கொண்டு மின்னின. நீண்ட நேரம் அதனையே பார்த்தாள் வள்ளி. முருகன் செங்கடம்பின் மாலை அணிந்தபடி படுத்திருந்தான். வள்ளியின் மேனியெல்லாம் அதன் மனம் வீசிக்கொண்டிருந்தது. மாலை இல்லாத தனது உடலில் மணக்கும் செங்கடம்பின் வாசனையை நுகர்ந்தபடி இடப்புறம் திரும்பினான். முருகனின் மேனியில் உதிராத இதழ்களோடு அவை இருப்பதை பார்த்தபடி புன்னகையோடு சொன்னால் மாலை மார்பன். மனதுக்குள் பொங்கும் காதலோடு முருகன் சொன்னான், மாமலர் கோதை. கூடிய வெட்கத்தோடு குலைந்து சொன்னாள், அழகின் வடிவு நீ. இதழ் முத்தம் போல வாங்கியவற்றை வழங்கினான் வடிவின் அழகு நீ. ஆஸ்டா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கடா, எப்படி பேசணும்ட்டு ஃபிளர்ட்டிங் தெரிஞ்சுக்கடா. வந்திருக்கிறான் பாரு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு. சிதறிய சிரிப்போடு மீண்டும் தலை சாய்த்து விண்ணை பார்த்தாள். சொல் சுழல பொருளும் சுழன்றது. செங்கடம்ப மாலை இப்பொழுது வள்ளியின் மேல் படர்ந்திருந்தது. இமை சொருகினாள். அவ்விண்மீன்களின் வளைவை என் மீது சுற்றுவது போல இருக்கிறது உனது விரல்களின் தொடுதல். முருகனின் மூச்சு காற்று மட்டுமே மறுமொழியாய் இருந்தது. காற்றிலே வந்து மறுமொழி கண்டு வள்ளி சொன்னால், அனலெறியும் காதல் ஒளியுருக்கி ஊற்றுகிறது. அச்சம் கொள்ள வைக்கும் நட்பு அணைப்பு நீங்கி முருகன் மொழிந்தான். மலைமைகள் அச்சம் காணாள். மூடிய இமை திறக்காமலே சொன்னால் வேலன் மிச்சம் காணான். சொல் கிளர்த்தும் மகிழ்வோடு சொன்னான், காதலில் நான் வேலன் அல்ல. வேட்டையில் மறைந்து கொள்வது உனக்கு புதிதல்ல. அப்பா எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்குது. அப்படி எழுதியிருக்காரு மனுஷன். வள்ளியின் சொல்லுக்கு மறுச்சொல் வரவில்லை. சில கணம் கழித்து முருகன் சொன்னான், நான் உன்னுள் மறைந்து கொள்கிறேன். என்னை நீ கண்டறியாதே. சரி, ஆனால் என்னை கண்டறிய உன்னை பின்தொடர்வேன். மறைப்புக்குள் விலகி உன்னுள் புதைந்தெழுவேன். பதிலின்றி இருந்தான் முருகன். அதுவே பதிலாய் அமைந்தது. மறைதலும் தேடலும் கார்காலம் முழுவதும் தொடர்ந்தன. புதைந்தவள் மீண்டவன் புதைந்தான். மேகத்தில் தூசி மாறி தும்மல் கொண்டது. பின்னர் கூடும் முகிலின் கொட்டம் தொடங்கியது. வேப்பமுத்து அளவினை கொண்ட மலைத்துளிகள் கொட்டி தீர்த்தன. ஒவ்வொரு துளி நீர்களுக்குள்ளும் நரந்த புல்லின் மனமேறி ஏறியது. மனமேறிய நீரின் துளிகள் வள்ளிமுருகனின் வாசனையை கொண்டிருந்தன. புல்வெளியின் பெரும்பரப்பை சுற்றி இருந்த மலைமுகடுகளில் எண்ணிலடங்காத பூக்கள் பூத்து குலுங்கின. கொடிமலர்களும் கொத்து மலர்களும் வண்ணம் வீசி வளைய வந்தன. வேங்கை மரத்தின் கொத்து பூக்கள் கரும்பாறை எங்கும் கொட்டி கிடந்தன. உதிர வேங்கையும் மணிமுத்து வேங்கையும் பூத்த வேங்கையும் பாயா வேங்கையும் கொட்டும் மலைத்துளிக்கு இணையாக பூக்கள் சொரிந்தன. நெருப்பையொத்த எருளம்பூக்களுக்கு சிறுவட்ட இதழ் கொண்டு எருவை பூக்களுக்கும் வெண்ணிற கூதாளி மலரும் பருத்து பேரழகோடு மலரும் புழுகு பூக்களும் சூழ்வட்ட மலையை வண்ணக்குவளையாக மாற்றின. கொட்டும் மலையில் பாறை கோயில்களில் இருந்து முருகனும் வள்ளியும் மலை நின்ற பொழுதுகளில் நரந்த மேட்டில் வந்த மருவர் மலை நின்ற இரவுகளில் வெளிர்வானில் மின்னும் விண்மீன்களின் அழகு சொல்லி மாளாது. முருகனின் கண்கள் அவற்றையே பார்த்து கொண்டிருந்தன. வளைந்து கிடக்கும் 6 புள்ளி கொண்ட அந்த விண்மீன் கூட்டத்திற்குள் நிலவு சிக்கி இருந்தது. விண்ணில் தெரியும் வியத்தகு ஒளியை இணையாய் அது இருந்தது. அவ்வினை கூடியதும் மேல் ஒன்றுடன் ஒன்று கலந்து நிலம் நோக்கி சரிந்தன. கொட்டும் மழை பொழிய விண்ணும் மண்ணும் இடைவெளியின்றி இருந்ததால் ஊற்று கசிவதைப் போல மேகத்திலிருந்து உருகி மண்ணில் ஓடியது மேக நதி. எத்தனை பகலிரவு இப்படி கடந்ததென தெரியாது. மேகம் விலகிய நள்ளிரவுகளில் முருகனின் கண்கள் 6 விண்மீன் கூட்டத்தை கடந்து பயணிக்கும் நிலவின் பாதையை பார்த்து கொண்டிருந்தன. ஒரு அதிகாலை மழை நின்றவுடன் குகைவிட்டு வெளிவந்த வள்ளியின் கண்களில் முதலிற்பட்டன பூத்து நின்ற செங்காந்தாள் மலர்கள். செவ்வொளி வீசும் 6 இதழ்களோடு அவை இருப்பதை பார்த்தபடி முருகனை அழைத்து வந்து காண்பித்தாள். அவ்விண்மீன் கூட்டத்தின் சுடர்போல் இம்மலர் 6 இதழ்களையும் கொண்டுள்ளது என்றாள். செவ்விதழ்களை உற்று பார்த்தான் முருகன். இதழின் அடியில் இளம்பசுமை நிறம் இருந்தது. நடுவில் மஞ்சள் மேவி பின்னர் வெண்மையில் கரைந்து மேற்பகுதி இளஞ்சிவப்பு பூண்டு முனை அடர்ச்சிவப்பாய் மிளிரியது. இதே நிறவாகு அவ்விண்மீன் கூட்டத்தில் உள்ளதை முருகனின் கண்களில் பல இரவுகளில் பார்த்துள்ளன.
6 விண்மீன்களின் அதே குணம் இம்மலரில் 6 இதழ்களிலும் இருக்கின்றன என்றான் முருகன். அப்படியா என்று கேட்பதற்குள் சொன்னான், இந்நிறங்களுக்குள் அனைத்தும் காதலில் திளைக்கும் வேளையில் உன்னிடமும் கண்டுள்ளேன். வியப்புற்று வள்ளி கேட்டாள், நீ விண்ணை காணும் பொழுது என்னைத்தான் கண்டாயா? நீயின்றி நான் காண விண்ணேது மண்ணேது? சொல்லியபடி செங்காந்தாள் மலர் பறித்து வள்ளியின் கூந்தலிற்குள் சூற்றினான். அடர்வானம் கொண்டு கொட்டி தீர்த்த கார்காலத்து அடைமலை விலகத் தொடங்கியது. விரிவான மேகமுற்று மிதக்க அவ்விண்மீன் கூட்டம் விட்டு நிலவு நகர்ந்தது. நரந்தம்புல் பரப்பில் இருந்து விலகத் தொடங்கினான் முருகன். செங்காந்தாள் சூடியபடி அவனுடன் நடந்தாள் வள்ளி. புது இடம் நோக்கி அவளை அழைத்துச் சென்றான் முருகன். மலையுச்சியிலிருந்து அடிவார காட்டுக்கு கீழிறங்கி வந்தனர். அடைமலையின் கூதிர் பருவம் முடிந்ததும் முன்பணி தொடங்கியது. நடுக்கம் அதிகமாகும் முன்பணி பொழுதில் தங்குவதற்கு கொற்றை மரங்கள் அடர்ந்து கிடக்கும் இடுக்கினை பயன்படுத்தினான். குளிர் சற்றே குறையும். பின்னிரவில் படுத்துறங்க கருங்கொன்றையின் உச்சியில் பரணமைத்தான். பனி நடுக்கம் தாழாமல் முயல்கள் கொன்றை மர இடுக்கில் பதுங்கின. அவ்விடுக்கின் உள்ளே கால்களை இறுக அணைத்து அமர்ந்திருந்தாள் வள்ளி. வள்ளியின் கணப்பில் அண்டின முயல்கள். இறை தேடி வேட்டைக்கு போன முருகன் திரும்பி வந்த பொழுது வள்ளியின் கணிப்பில் முயல்கள் அண்டி இருப்பதை பார்த்தான். நீள்காது அசைய அவை வள்ளியை நோக்கி திரும்பின. வள்ளியின் முகத்தில் புன்முறுவல் இருந்தது. முருகன் முயல்களை பார்த்து சொன்னான், அவ்விடம் அணையாதீர்கள், பின்னர் ஒருபோதும் விலக மாட்டீர்கள். ஐயோ ஐயோ, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கடா. போய் நீண்ட கொன்றைக்காயின் விதைகளை ஒரு பக்கம் துளையிட்டு எடுத்துவிட்டு இசைப்பாடும் குழலாய் மாற்றினார். பொழியும் பனியின் ஊடே பரனில் படுத்தபடி நகரும் 6 விண்மீன்களை பார்க்க அவன் தவறுவதில்லை. குருவி குஞ்சு போல் வெண்மை திரண்டு பூக்கும் முன்பணியின் புதுமலரான ஈங்கை மலர் பறித்து வள்ளியின் கூந்தலில் சூட்டிய நாளன்று அவன் காடு விட்டு வெளியேறப் போகிறான் என அவளுக்கு புரிந்தது. கீழுதடு நடுங்கும்படி பின்பணி கொட்டும் அந்த நாட்களில் அவனுடன் வயல்வெளியோடே நடந்து வந்தாள் வள்ளி. தவளை சத்தம் விடாது கேட்க மூக்கெங்கும் ஈரப்பதம் ஏறி இருந்தது. தாமரை படர்ந்து கிடக்கும் குளக்கரையில் மருத மரத்தின் மீது பரணமைத்தான். எங்கு போனாலும் பரன் மீதே தங்குவதேன் என்று கேட்டாள் வள்ளி. இது காதல் வாழ்க்கை. தரையில் தங்கினால் இறுகிய நிலத்தில் கூடலில் வளம் முழுமையாக கொள்ளாது. வானில் மிதந்தால் கூடலின் இறுக்கம் வலிமை கொள்ளாது. இரண்டும் கடந்த பரனில்தான் நிலம் அசைய வான் நகர நடுவில் நாம் மூன்றிலும் கலப்போம். அதன் பின் மறுமொழி சொல்ல ஒன்றுமில்லை வள்ளிக்கு. பகலும் இரவும் பரன்மேல் மலரும் காதல் கண்டு பறக்கும் நாரைகள் இறகுதிர்த்து போயின. காற்றில் மிதந்து வரும் வெண்சாம்பல் இறகுகளை சேகரித்து கொடி கொண்டு முடிச்சிட்டு வள்ளியின் தலையின் மகுடம் என சூட்டினான் முருகன். கால நேரமின்றி மிதந்து கொண்டிருக்கிறேன். இதில் நாரைகளின் இறகுகளை தலையில் அணிவித்தால் பறத்தல் நிறுத்தி ஒருபோதும் தரையில் இறங்காமல் போவேன் என்றாள் வள்ளி. உனது அணைப்பில் மீள முடியா மயக்கத்தில் கிடந்த எனக்கு அன்னமகிழரிசி கொடுத்து உடலையும் நரந்தபுல் மனதை கொடுத்து தெளிவடைய முடியாத திகைப்பில் வீழ்த்தினாயே, அதைவிடவா? முருகனின் வினாவிற்கு விடையேதும் சொல்லவில்லை வள்ளி. இக்கைமாறில்தான் காதல் கனல் நீங்கா வெக்கை கொள்கிறது. அணுக்கள் தோறும் துடிப்படங்கா தவிப்பு கொள்கிறது. தவிப்பு நீங்கா அதிகாலையில் பின்பணி பருவத்து புதுமலரான கமுகின் சிறுபூ எடுத்து வள்ளிக்கு சூட்டினான். வயல் தாண்டி கடல் நோக்கி புறப்பட்டனர் இருவரும். கடற்காற்று மேலேறி வந்து தாழை மரங்களுக்கு இடையே கட்டிய ஊஞ்சல் பரனை ஆட்டி விட்டு சென்றது. பரன் மீது ஆடிக்கொண்டே வள்ளி சொன்னால், கரையில் இருந்து அலையில் மிதக்கிறோம். மலையிலும் காட்டிலும் வயலிலும் நாம் மிதக்கத்தானே செய்தோம். ஆனால் இப்பொழுதுதான் உப்பேறிய காற்று உடல் தழுவி செல்கிறது. இளவேனில் ஒளிர்கதிர்களால் உடல் சுடுகிறது. இவை அனைத்தும் இவ்வளவு நாளும் உள்ளுக்குள் மட்டும்தானே நிகழ்ந்தன. சொல்லி மகிழ்ந்தாள் வள்ளி. இருவரும் ஆடும் பரணியில் படுத்தபடி கடல் பார்த்து கொண்டே இருந்தனர். நீண்ட நேரத்திற்கு பின் வள்ளி கேட்டால், கடல் ஏன் கரையோடு நிற்கிறது? கரை மீது கொண்டுள்ள காதலால். மறுமொழி அவளை ஏதோ செய்தது. சட்டென அவனை நோக்கி திரும்பியபடி சொன்னால், அப்படி என்றால் இவர்களைப் போல தழுவல் கொண்ட காதலர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா? கேள்வி கேட்ட கணத்திலேயே மனம் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியாமல் திணறியது. முகக்குறிப்பறிந்து முருகன் கேட்டான், என்ன ஆனது? சொல்ல முடியாமல் திணறிய வள்ளியை முருகனின் கைகள் சூழ்ந்த போதும் கடலும் கரையும் பரனில் இருந்தன. இரவு நெடுக அலைகளின் ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது. அவ்வப்போது தெரித்த நீர்த்துளிகள் காற்றில் வந்தன. விண்மீன்களை பார்த்தபடி
விண்மீன்களை பார்த்தபடி இருந்த அவர்களது நாவிலிருந்து சுடுமீனின் வாசனை விலகவே இல்லை. இளவேநீர் காலத்து சுடுவெயில் உச்சத்தில் இருந்தபோது கடற்கரை மணல் வெயிலில் முள்ளி மாமலர் பூக்கத் தொடங்கியது. அந்நீல நிற பூவை பறித்து பரன் நோக்கி முருகன் வந்தான். அவள் பாலை நிலம் நோக்கி புறப்பட ஆயத்தமாக இருந்தார். கொடும்பாலையில் அளவில்லாத தொலைவு நடந்தனர் இருவரும். பற்றிய சுனையில் ஒளிமேவி கிடக்கிறது. பறந்து கிடக்கும் கழுகுகளின் நிழல்கள் மட்டுமே மண்ணில் விழுந்தன. வள்ளியின் பாதங்களில் கொப்பலாக பூத்தன. ஆனால் விடாது நடந்தாள். பாலை நிலத்தின் பின்கோடை வெயில்கள் எண்ணிலடங்காத தாவரங்களை மலரச் செய்கிறது. சுட்டெரிக்கும் மண் மீது ஏதோ ஒரு மூலையில் சிறு மலரொன்று இதழ் விரித்திருப்பதை பார்க்கும் பொழுதெல்லாம் வள்ளியின் முகம் மலர்ந்தது. அழிச்சியும் அலரியும் சுள்ளியும் எருக்கும் இங்குமகுமாக பூத்திருந்தன. இரும்பை பூவின் இனிப்பு பறவை கூட்டங்களை ஈர்த்தது. வேம்பழத்தை தின்ற கைப்புச்சுவை மாற வௌவால்கள் இலும்பை மரத்தை விட்டு நீங்காமற் கிடந்தன. ஓகே, பொன்னிற தனிப்புவை கொங்கு உதிர்த்த பொழுது அணிலின் முதியின் மேல் இருக்கும் வரிகளைப் போன்ற ஊகம்பூவும் இணைந்தே கிடந்தன. எப்பொழுதோ வீசும் காற்றில் பறக்கும் மலர்கள் மீண்டும் எப்பொழுதோ வீசும் காற்றில் பறக்கும் மலர்கள் மீண்டும் மண் தொடும் பொழுது சருகின் ஓசையுடனேயே சரிந்தன. மண்ணும் மரமும் காற்றும் சுடுவையில் ஏந்தி நின்றன. ஏந்திய வெயிலின் இறங்காத சூடு மண்ணெங்கும் நிலை கொண்டது. வலிமை இழந்த புலிகள் பதுங்கிய இடத்தை விட்டு எழ முடியவில்லை. நீரின்று அலைந்த செந்நாய்களின் கால் தடங்கள் மட்டுமே மிஞ்சின. எப்புறமும் சுடுவெயில் சூழ்ந்த பாலையின் நடுநிலம் நோக்கி நகர்ந்தனர் வள்ளியும் முருகனும். வள்ளியின் உதடுகள் வெப்பக்காற்றில் வெடித்து கிடந்தன. முதுவேனில் சுடுபழத்தை சுவைத்து உண்டதன் அடையாளங்கள் அவை. எங்கும் பட்டமரங்களே நின்றிருந்தன. சிறுபாறையோரும் தனித்திருந்த வாகை மரத்தின் மீது பரணமைத்தான் முருகன். பகல் மயங்கிய பொழுது பரநேறி சாய்ந்தனர் இருவரும். இரவானதும் வானமும் சுடுமோ என்று அஞ்ச வைத்தது பகலின் நினைவு. முருகனின் கண்கள் விண்மீன்களை பார்த்து கொண்டிருந்தன. வளைவு கொண்ட அந்த 6 விண்மீன்களும் வானில் தெரியவில்லை. அவை வான்விட்டு எங்க போயின என கேட்டாள் வள்ளி. எந்த ஒரு வளைவிலும் மறைவுகள் இருக்கும் அல்லவா, அதே போல்தான் அந்த ஒளி வளைவின் மறைவிடத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் பார்வையில் இருந்து தப்பியுள்ளது என்றாள் முருகன். அதன் பிறகு அது பற்றி அவள் கேட்கவில்லை. அவை தவிர்த்து எண்ணிலடங்காத வெண்மீன்கள் வான்வெளியை பூக்காடாய் மிதந்திருந்தன. எங்கும் சிதறி கிடக்கும் வான்பூக்களை பார்த்தபடி வள்ளி கேட்டால், மழை கொட்டி தீர்த்த கார்காலத்தில் நிலமெங்கும் மலர்கள் பூத்து குலுங்கின. அதன் பிறகு இம்முதுகோடையில்தான் எண்ணிலடங்காத பூக்கள் பூக்கின்றன. மற்ற பருவங்களில் இவ்வளவு பூக்கள் ஏன் பூக்கவில்லை? முருகன் முகத்தில் மெல்லிய சிரிப்பு ஒன்று ஓடி மறைந்தது. அவன் சொல்ல போகும் மறுமொழிக்காக காத்திருந்தாள். மறுமொழி ஏதும் வராமல் நேரம் கடந்தது. முருகனின் சிந்தனை வேறெங்கோ இருக்கின்றது என நினைத்து வள்ளி தனது கேள்வியிலிருந்து எண்ணத்தை விளக்கினாள். முருகனின் சிந்தனை வேறெங்கோ இருக்கிறது என நினைத்து வள்ளி தனது கேள்வியிலிருந்து எண்ணத்தை விளக்கினாள். சற்று பொழுது கடந்து முருகன் சொன்னான், எல்லாவற்றிற்கும் காரணம் 6 விண்மீன் கூட்டம்தான். முருகனின் விடை எதிர்பாராததாக இருந்தது. திகைப்புற்ற வள்ளி கேட்டாள், எப்படி? அந்த 6 விண்மீன் கூட்டத்தோடு நிலவு இணைந்திருந்த காலத்தில் தான் கார்மேகங்கள் வானமெங்கும் நிறைந்திருந்தன. பெருமழை விடாது கொட்டி தீர்த்தது. அதே போல அந்த 6 விண்மீன் கூட்டத்தோடு கதிரவன் இணைந்திருக்கும் காலத்தில் சுடுவையில் தீயென விடாது பொழிகிறது. நீரும் ஒளியும் தான் மலரென வடிவம் கொள்கின்றன. அதனால்தான் பிற காலங்களை விட இவ்விரு காலங்களிலும் மலர்கள் அதிகமாக மலர்கின்றன. இம்மலர்களுக்கு காரணம் வளைவு கொண்ட அந்த 6 விண்மீன்களும் தான். முருகனின் விடை முற்றிலும் புதியதாய் இருந்தன. அதனை உள்வாங்கி மறுவினா தொடுக்க சற்று நேரமானது. அவள் கேட்டால், அவ்விண்மீன் கூட்டத்தோடு நிலவு இருந்ததை நாம் பார்த்தோம். இப்பொழுது கதிரவன் அக்கூட்டத்தோடு இருக்கின்றான் என்று எப்படி சொல்கிறாய்? விண்மீனின் நகர்வுகளை காலம் முழுவதும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். வானின் ஒவ்வொரு பகுதியிலும் அது நகர்ந்து செல்லும் வழித்தடம் எனது மனக்கணக்கில் இருக்கிறது. இப்பொழுது அவற்றோடு இணைந்தே கதிரவன் பயணிக்க வேண்டும். பகல் பயணம் அது. அதனால்தான் இரவில் அவ்விண்மீன் கூட்டம் நம் கண்களுக்கு தெரியவில்லை. கால சுழற்சியின் பாதை அதுவே. பதிலுரையால் உறைந்து நின்றாள் வள்ளி. அடுத்த சொல் சொல்ல நாயலாமல் இருக்கிறது. அதனை கவனித்தபடி முருகன் சொன்னான், உனது முதுகுபுறத்தை நீ பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னால் உணர முடியும் அல்லவா? அதே போலதான் இதுவும். இவ்வுவமைக்கு பின் சொல்ல எதுவும் இல்லை என்று தோன்றியது. ஆனால் இவ்வுவமையே பல சொற்களை சொல்லவும் தூண்டியது. வேண்டாம் என்று கட்டுப்படுத்தினாள் வள்ளி. ஆனாலும் உருகி கொண்ட வார்த்தைகள் தனக்குத்தானே ஒரு முறையாவது சொல்லிக் கொண்டால்தானே மட்டும் அமைதியாகும். எல்லா அணைப்புகளிலும் சூழ்ந்த உனது கைகள் எனது முதுகினையே பற்றியது. காதல் அதனால்தான் இவ்வளவு வெக்கை கொண்டுள்ளதா?
சுட்டெரிக்கும் அனல் காதலை விட்டு எப்பொழுதும் நீங்காமல் இருப்பது அதனால் தானா? சொற்கள் கேள்விகளாய் உருதிரண்டு இருக்க அத்தனையும் விழுங்கி விட்டு ஒரே கேள்வியை மட்டும் கேட்டாள். எல்லா எல்லா இரவுகளிலும் வான் நோக்கி பரணமைத்து காதலில் மூழ்கத்தான் என நினைத்தேன். ஆனால் காலத்துக்குள் மூழ்கத்தான் அதனை செய்தாயா? அழகிய சிரிப்போடு முருகன் சொன்னான், நான் காலத்துக்குள் மூழ்கும் போதெல்லாம் காதலுக்குள் தான் மூழ்கினேன். காதல் தானே கால சுழற்சியின் அடையாளம். நிலவும் கதிரும் இயற்கைக்கு பாலூட்டும் இருமார்புகள், கருணையும் காமமும் சமமாய் சுரக்கும் அவ்வழகிய தனங்களை விட்டு நான் எக்காலமும் அகலாமதானே இருந்தேன். அணைப்பு நீங்காமல் தானே அதனை அறிந்தவள் நீதானே. சொல் கிளர்த்தும் காதல் உடலெங்கும் பொங்க செய்வது அறியாமல் நின்றாள் வள்ளி. அவளது முகத்தை தனது கைகளில் ஏந்தியபடி முருகன் சொன்னான், கார்மேகம் மலையை கொட்டி தீர்ப்பதற்கு தீயாய் வெயில் சுட்டெரிப்பதற்கும் அவ்விண்மின் கூட்டமே காரணம். எனவே அதனை கார் தீ என அழைக்கலாமே. உனது கைகள் எனது முகமேந்திய கணத்திற்கு உடலெங்கும் கார்கால குளுமை பரவியது. ஆனால் அணைக்காமல் விலகி நிற்கும் இவ்விடவெளியில் பாலை தீப்பற்றி எரிகிறது. வள்ளி வார்த்தையை முடிக்கும் முன்னே இறுக அணைத்தான் முருகன். கார்கால குளுமையின் மீது பற்றி இருந்தது தீ, கார்த்தி. இதோட 33வது சாப்டர் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? ஆமாப்பா, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஏன் யாரையா கார்த்திகை இருந்தாலும் நட்சத்திரம்? யாரையா யாரு இருந்தாலும் இருக்கான். அவர் அப்படிதான், நம்மளாலதான் கிறுக்கு, நம்ம பையன் கிரிச்சுக்கு அப்படிங்கிற மாதிரி. என்ன மிஞ்சிருவான் போல, என்னது என்னைய மிஞ்சிருவான் போல பாசத்துலன்ற. அதுக்கு வாய்ப்பு இல்லப்பா, அதுக்கு வாய்ப்பு இல்ல. அது அவரை அந்த ஆள் மாதிரிலாம் நம்ம எனக்கு தான் புரியல. இந்த ஆள் இந்த எழுத்து எழுதுறாரு, ஃபிளர்ட்டிங்லாம் எப்படி பண்ணப்பல அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். கரெக்ட். உண்மையை சொல்லுங்க, எத்தனை ஆள் வச்சிருக்கீங்கன்னு கேட்கணும் அவர்கிட்ட. நான் அவர்கிட்ட போய் கேட்கணும். நம்ம ஆளு என்ன ஆளுங்கன்னு தான் கேட்பாரு. சரி விடுங்க. யாரு? இல்ல பாரிசாலன் சொல்றான், அவர் ஒரு தெலுங்கு வந்தேரி அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறான், சண்டைக்கு போறான். இது எனக்கு தெரிஞ்சு இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவும் பெருசா கிடையாது. அது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஏன் கார்த்திகை நட்சத்திரம் பேர் வச்சாரு அப்படிங்கறதான் ஆனா அவர் என்னன்னா, அந்த முருகன் அவங்க காதலை அப்படியே எல்லா திணையிலையும் போய் இது பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுலயும் அதென்ன முல்லை நிலத்துல, குறிஞ்சி நிலத்துல, மருத நிலத்துல, பாலை நிலத்துல, உங்களுக்கு எல்லா நிலத்திலயுமே அது இதாயிட்டு போயிட்டு இருக்கும். இது ஐயா ஐயா ஜீமோ ஐயா, ஒரே ஒரு சந்தேகம். இப்ப இந்த கார்த்திங்கிற பேரு சமஸ்கிருத பேர் இல்லையா? கிடையாது. கார்காலத்துல இருந்து காரும், அது தீ தீ என்னங்கய்யா? சொல்லுங்க. நமக்கு முருகனுக்கு முன்னாடியே கார்த்திகேயன்ற பெயர் இருக்கதான் செய்யுது தமிழ்ல. அது தமிழ் பெயர் ஆக்சுவலா. அது ஐயா ஜீமோ ஐயா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. ஆனா அது ஒரு விதமான அவுட் ஆஃப் டாபிக் தான். ஆனா இதுதான் கேக்குறேன் டக்குன்னு இந்த வார்த்தை தானே. இது இந்த திராவிடம்னு வார்த்தை இருக்குல்ல, அது உண்மையிலே அது தமிழ் வார்த்தையா இல்ல அது சொல்லுவாங்களே ஏதோ வேற ஒரு மொழி வார்த்தைன்னு? அது இவங்க சான்ஸ்கிரிட் வேர்டுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய கதை. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினா அது ஒரு 2 மணி நேரம் பேசணும். நம்ம அதை பேசணும். கேபர் வாசிக்குமே அது ஒரு பாட்டா படிச்சிடக்கூடாது. ஐயோ டே சும்மாறா, அவனை பத்தி பேசாரா தயவு செஞ்சு. என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? ஊரே சேர்ந்து அடிக்கிறதுக்கு. அதான் அவன் ஒன்றும் புனிதமில்லை. சரி எப்ப அதானே அதுல இல்ல. சரி சார், பேசி முடிச்சீங்க, எப்ப பாடுவீங்க? நல்லா பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஐயோ ஆர்த்தர் தான் செம்ம காண்ட இருக்கான் போல இருக்கான். போட்டு அடி அடிச்சுட்டு இருந்தான், நான் பாத்துட்டு இருந்தேன். சரி ஓகே. ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப இந்த மாதிரி அந்த வள்ளியா அவங்களும் பேசிக்கிறது எனக்கு இந்த பாக்கியத்தின் கனவு படத்துல ஒரு இதையும் எக்ஸ்பிளைன், ஒரு பேரை சொல்லுவான், அதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் போகும்ல. என்ன படம் சொல்ற? அந்த ஆலங்குயில் போகும் ரயில். ஸ்ரீகாந்த். சாரி மாமா, படம் பார்த்து பல வருடங்கள் ஆகுது. அது அப்ப பார்க்கும் போது இவ்வளவு மெச்சூரிட்டி. பழைய படம் அது. ஸ்ரீகாந்த் பாத்திருக்கேன்பா. ஆனா அப்ப பார்த்து இந்த லெவலுக்கு நோட் பண்ற லெவலுக்கு எனக்கு அப்ப மண்டையெல்லாம் கிடையாது. அந்த அவ்வளவு முன்னாடி பாத்துருப்பேன். அதுல இல்ல ஜீமோ, நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, அதுல ஒரு போர்ஷன் வரும். லைக் அந்த ஸ்னேகா இவன் ஸ்ரீகாந்த் சொல்ற ஒரு விஷயத்துக்கும் ஒரு பாட்டா படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும். அந்த மாதிரியே இருக்குது இத பாக்குறப்ப. இப்ப அதுல சிகரெட் இருவிரல்னு சொல்லி ஒரு லைன் ஆரம்பிக்கும். ஒரே நிமிஷம் பாப்பாய் மைக்க மட்டும் கொஞ்சம் கிட்டக்க வைங்களேன். ஏன் தள்ளி இருக்கா? சாரி ஐயா, ஒரு நிமிஷம், நான் ஒண்ணு கேட்கணும். சொல்லுங்கய்யா. இது
நீங்க அன்ன மகிழரசினா வீடுன்னு கேட்டீங்களே, ஓம்ங்கிறது தான் வீடோட பொருளாமே. என்னது புரியல. நான் ஓம்னு கேட்டேன்ல மந்திரம் அண்ணன் இருக்குங்க. மகிழரசினா வீடுன்ட்டு. என்ன கர்மமோ அது நமக்கு தெரியல. நம்ம அப்புறமா எதனாலும் பாத்துக்கலான்ற மாதிரி. நான் சரி அன்னமகிழ ரெக்கார்டை அரிசி பத்தி முடிச்சிருங்க இப்ப. இல்ல என்னன்னா அன்னமகிழ அரிசி பத்தி நான் அப்புறமா செக் பண்ணி பாக்குறேன். ஏன்னா இவர் வந்து நம்ம நம்ப முடிய நீங்க மாட்டேங்குது. அந்த கரெக்டா அவன் எழுதுறாருன்ட்டு. என்னங்கய்யா? இல்ல அது காமெடியா சொன்னாரு. வாய் சொல்ல இல்ல அது ஓம் புரியுது. உள்ள போயிடுச்சு நீங்க சொல்றது. இல்ல எனக்கு என்ன சொல்ல வர்றது இந்த கான்டெக்ட் புரியுது. வீடு இது எவனுக்கு தெரியுங்க இல்லங்க. பண்ணிருப்பாங்க. அவங்க ஆரியர்களோட இந்த இடம் இருக்குதுல்ல, ம். அவங்க அவங்களோட அவங்களோட பழைய மொழியில பலுச்சி மொழின்னு நினைக்கிறேன். அந்த சோம்ங்கிறது வந்துட்டு வீடு. அதான் அப்படியா? இங்க எனக்கு ஓம் தெரியாது. நீங்க வச்சிருக்காங்க. அது பொருளாதது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பொருள் சொல்லுவாங்க. ஆனா என்ன இல்ல பொருள்ங்கிறது மீனிங் இவரு கிரீட்ட பொண்ணு வந்து நல்லா பேசுறாப்புல. நிறைய இது கொடுக்குறாரு. ஆனா அந்த வாய்ஸ் மட்டும் என்ன போயிருது உள்ள போயிருது மனுஷன். நானும் நிறைய டைம் அவர்கிட்ட ஏதாவது கதை கேட்கலான்னு பார்ப்பேன். கேட்கறப்படம் பூரா வாய்ஸும் உள்ள போயிடும். ஐயா இல்லங்க. அவர் கண்டென்ட் இன்னும் நிறைய நீங்க வச்சிருக்காரு. அது ரெக்கார்டிங் முடிச்சுட்டு நம்ம ஆமாமா. தனியா கறந்துக்கலாம். அப்புறமா இன்னொரு கரெக்டும் தான் முடிச்சுட்டு நான் பாத்துட்டு இருக்கிறேன். வச்சுக்கிறேன். முடிச்சுட்டு நைட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா வாங்கயா உங்ககிட்ட ஒரு கேட்க வேண்டிய. இல்லையா இப்படிதான் இங்க ஒவ்வொரு டைம் கூப்பிடுறீங்க. கடைசியில் நீங்க பேசுறது கேட்க மாட்டீங்க. எனக்கு அதான் பஞ்சாயத்தா இருக்குது. ஆனா நான் ஏதாவது கேட்கணும்னு இன்ட்ரெஸ்டிங்கா தான் வந்து உட்காருவேன். அதான் அவ்வளவுதான். இதோட 3 சாப்டர் ஓவர். நீ படிச்சு முடிச்சிட்டேன். நான் வந்து படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் 3 சாப்டர் அப்படின்னு நினைச்சேன். கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கிறேன்னா பிரச்சனை இல்லை. அதனால வந்துருச்சு படிச்சிட்டேன். சரி ஓகே. ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு கூட இந்த இதை நீங்க வச்சுக்கலாம். அதான் சரி ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எத்தனாவது சாப்டர் ஓவர் பண்ணியிருக்கிறோம்? 11வது சாப்டர். அதாவது என்னன்னா 11வது செஷனு 33வது சாப்டர் வந்து நம்ம முடிச்சிருக்கிறோம். 33. இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே விடாம கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி வணக்கம். இதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். நன்றி வணக்கம். பாய் சொல்லி டேய் இது யூடியூப்ல அதை வைக்கிறது கிடையாதா? கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். சாரி மாமா. சரி அத சொல்லடா. இருடா பாய் சொல்லணும்டா. பாய்.